ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு நியூ சைனீஸ் ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த ட்ராமா பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்கள பத்தி இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. என்னோட பேர் வந்து ஜியாங். எனக்கு 23 வயசு ஆகுது. நான் ஒரு கெஃபேல வெயிட்டரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தை பொண்ணுதான். இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கவங்கள பாக்குறீங்கல்ல, இவங்க தான் என்னோட அம்மா. இவங்க சில வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்தாங்க. இந்த தாங்கிக்க முடியாம எங்க அம்மா சூசைட் அட்டம் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கோமால இருக்காங்க. இப்ப என்ன காய்ச்சி மூச்சும் திட்டிட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் என்னோட அப்பா. எதுக்கு திட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பணம் கொடுக்கறதுதான் இப்ப திட்டிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்க தான் எங்க ஸ்டெப் மாம். பார்க்க ரொம்பவே மாடர்னா இருப்பாங்க, ஆனா மனசுக்குள்ள குப்பை மட்டும்தான் இருக்கும். இவதான் என்னோட செல்ல ஸ்டெப் சிஸ்டர். நாயை பத்தி சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு எங்க அப்பா ரொம்பவே சலிச்சுக்குவாங்க. இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட எல்லாத்திட்டையும் வாங்கிட்டு நான் எதுவுமே நடக்காத மாதிரி கெஃபேல போய் என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். லைஃப் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நான் எப்பயுமே சிரிச்சுட்டு ஹாப்பியா வாழணும் தான் நினைப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நானும் ஹாப்பியா இருந்துட்டு என்னை சுத்தி இருக்கவங்களையும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க கெஃபேல இருக்க குப்பையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு லைஃப்ல இருக்க ஒரே ஆசை என்னன்னா, ஒரு நல்ல பையனை லவ் பண்ணும். என்னோட இந்த கஷ்டமான வாழ்க்கைய வந்து என்னோட பிரின்சஸ் வந்து அவனோட ஸ்வீட் லவ்வால நிரப்பணும். எனக்கு அது போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. ஒருத்த வந்து ஹீரோயினை இடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை கண்டுக்காம டஸ்ட்பின்ல குப்பையை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடிச்சுட்டு போனவன் சடனா ஹீரோயினை பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ மிஸ்டர் கு. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அடிபட்டு ரத்தம் எல்லாம் ஊத்திட்டு இருக்கு. அவனை கொலை பண்ண நிறைய பேர் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோமே கொஞ்சம் கிஸ் பண்ற மாதிரி நடி, என்ன கொலை பண்ண நிறைய பேர் துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின்மே வந்து வேற வழி இல்லாம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவங்களுமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை துரத்திட்டு வந்த அடியாட்களுமே ஹீரோ இங்க இல்லன்னு சொல்லிட்டு வேற சைடு தேட போயிடுறாங்க. ஹீரோ அவங்க போனோன்னு, உங்களுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, நான் வேணா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறான். போகும்போது நீ ரொம்பவே பேடா கிஸ் பண்ற, உனக்கு ஒழுக்கமா கூட கிஸ் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ போகும்போது அவனுடைய ரிங்கை விட்டுட்டு போயிருப்பான். ஹீரோயின் அந்த ரிங்கை எடுத்து வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. இந்த மாதிரி உங்க அம்மா ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு வந்து பணத்தை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்திருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் பேர் வந்து மெங்கு. மெங்கு இருந்து அழுதுட்டு இருக்கா. என்னால அந்த கூரெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அவன் வேற ரொம்ப மாசமா கோமால இருக்கான், என்ன போய் அவன மாதிரி ஒருத்தனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஊரு கூட்டிட்டு இருக்கா. இத பாக்குற அவங்க அம்மாவுமே ஹீரோயினோட அப்பா கிட்ட போய், பாருங்க என் பொண்ணு அழுகுறா, அவ கு எல்லாம் மேரேஜ் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்பவுமே, கு வந்து பெரிய பணக்காரன், இப்போ கோமால இருக்கிறதுனால யாருமே அவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டி வேற நம்ம குடும்பத்துல இருந்து என்னோட பொண்ணதான் எதிர்பார்க்கறாங்க, நான் என்னமா பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸ்டெப் மாம் உடனே, ஏங்க உங்களுக்கு பொண்ணுன்னா மெங்கு மட்டும் தான் இருக்காளா, ஏன் உங்களோட ஃபர்ஸ்ட் பொண்ணு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினோட அப்பாவுமே அப்போ ஹீரோயினை ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் கரெக்டா உள்ள வரா. ஹீரோயின் உள்ள வந்த உடனே ஸ்டெப் மாம் உடனே, உனக்கு 100 ஆயுசுமா, இப்பதான் நான் உன்னை பத்தி பேசிட்டு இருக்கேன், வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூப்பிடுறாங்க. ஹீரோயின்மே ரொம்பவே தயங்கிட்டே உள்ள வரா. அப்பா, இந்த மாதிரி அம்மாக்கு வந்து ஆபரேஷன் பண்ணணும், கொஞ்சம் பணம் தேவைப்படுது, கொடுக்குறீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே கேக்குறா. எப்பயுமே பணத்தை கேட்டா காய்ச்சி மூச்சுன்னு திட்டுறாப்பா, இப்போ உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரமா, ஆனா நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க சொல்றாங்க. ஹீரோயின்மே வேற வேலை இல்லாம அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறா. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா யார மேரேஜ் பண்ணிருக்கோன்னே தெரியாது. ஹீரோயின் உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் செமையா ஷாக் ஆயிடுறா. இவன் தானே 3 மாசத்துக்கு முன்னாடி நான் கிஸ் பண்ணி இவனை காப்பாத்தி விட்டவன், இவனை தான் நான் மேரேஜ் பண்ணிருக்கேனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஹீரோவை தட்டுட்டு, பாருங்களேன் எனக்கும் நீங்க யாரும் தெரியாது, உங்களுக்கும் நான் யாரும் தெரியாது, உங்களுக்கு வேற வழி இல்லாம என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, நானுமே எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களையும் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றாங்க. இந்த மாதிரி இன்னொரு 2 டேஸ்ல உங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஹீரோயின்மே ரொம்பவே சந்தோஷமாயி சரி டாக்டர்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஒன்னாதான் இப்ப எங்க அம்மாக்கு ஆபரேஷன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோட பாட்டி உள்ள வந்து ஹீரோயின் கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என் பேரனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் கோமால தான் இருக்கா, எல்லா டாக்டருமே என் பேரை இதுக்கப்புறம் கண்ணே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே பாட்டி கையை பிடிச்சு ஆறுதல் சொல்றா. சீக்கிரமாவே ஹீரோ சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டி சொல்றாங்க, நான் உன்னை என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும் தான். ஹீரோ கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன சொல்றீங்க பாட்டி, நான் ஹீரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் பாத்துட்டு இருக்கேன், நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. பாட்டி உடனே செமையா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு தெரியாது, என் பேரனுக்கு ஒரு வாரிசு வேணும், அதை நீ தான் கொடுக்கற, உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன், பணம் வீடு காரு எல்லாமே தரேன், ஆனா எனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் பாட்டி கதவை திறங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை கிளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கா. இவதான் இதுக்கப்புறம் ஹீரோக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுவாங்க. ஹீரோயின்மே வந்து ஹீரோவை கிளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் கண்ணுக்கு ஹீரோ பக்கம் செம ஹேண்ட்ஸமா தெரியுறா. அவனுக்கு தொடச்சு விட்டுட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்துல எப்படி படுத்து தூங்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் சரி இவன் கோமால தானே இருக்கான், இவன் பக்கத்துல படுத்தா என்ன தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட குட் நைட் சொல்லிட்டு தூங்குறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டி வந்து ஹீரோயினோட ரூம்குள்ள வந்து பாக்குறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா தூக்கத்திலே வந்து ஹீரோ மேல கை காலெல்லாம் போட்டு ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே பாட்டி சந்தோஷமா வெளில போயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போய் அவங்க அம்மாவை தான் பார்க்க போயிருக்காங்க. டாக்டர் சொல்றாங்க, உங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அம்மா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு முழிச்சு பாருங்கம்மா, உங்க பொண்ணு இங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க நீங்க இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினோட அப்பாவும் ஸ்டெப் மாமா வராங்க. ஹீரோயினோட அப்பா வந்த உடனே ஹீரோயினை சப்புன்னு அரைஞ்சிட்டு பாட்டி என்கிட்ட எல்லா விஷயமே சொன்னாங்க. நீ என்ன குரு ஃபேமிலிக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமா, அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா மட்டும்தான் உங்க அம்மாவோட ஆபரேஷனுக்கு நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டெப்மம் பாத்தீங்கன்னா ஒரு படி மேல போய் ஹீரோயினோட அம்மாவை கழுத்து நெரிச்சு கொலை பண்ண போறாங்க. மட்டும் அந்த பாட்டி அம்மா கேட்ட மாதிரி ஹீரோவோட கோ ஃபேமிலிக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்கலன்னா உங்க அம்மாவை இங்கே நான் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க. ஹீரோயின் உடனே ப்ளீஸ் சித்தி அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, எங்க அம்மா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்களுமே அப்ப நான் சொல்றது சரி கோ ஃபேமிலிக்கு ஒரு வாரிசை பெத்து கொடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுமே வாரிசு தானே சரி நான் பெத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. ஹீரோயின் பாட்டியை பார்த்துட்டு பாட்டி உங்க ஃபேமிலிக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தான் எங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு பாட்டியுமே சரிம்மா உங்க அம்மாவுக்கு நல்ல பெஸ்ட் டாக்டரா வச்சு பார்த்து உங்க அம்மாவை நான் சரி பண்ணி கொடுக்குறேன், நீ என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்குறேன்னு சொன்னல, அதை கேட்கும் போதே நான் ரொம்பவே சந்தோஷமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே ரொம்பவே தயங்கிட்டு ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்க பாட்டி என் மூலியமா ஒரு வாரிசு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க, நீ கோமால இருக்கும்போது இதெல்லாம் நடக்க போகுது, நீ கான்சியஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன எதுவும் பிளேம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஹீரோ கூட ஒன்னா இருக்கலான்னு போறப்போ ஹீரோயினை பின்னாடி இருந்து ஒருத்த ஹக் பண்றான். யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கசின் தான் போல. ஹீரோயின் அவனை சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. அப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோவோட கசின் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அந்த மெங்கோட பாய் ஃப்ரெண்ட் போல. அவன் வந்து மெங்கு கிட்ட உன்னோட அப்படி இப்படி இருக்க போட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ எவ்வளவு கேவலமானவன் சொல்லிட்டு நீ மெங்கு கிட்ட பேசினது எல்லாமே நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் சொல்றான், உன்னோட ஸ்டெப் சிஸ்டர் மெங்கு நல்லவளே கிடையாது, அவதான் என்ன செடியூஸ் பண்ண பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு மெங் மேல பழி போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை கேவலமா பாக்குறாங்க. ஹீரோ கசின் உடனே ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். ஹீரோயின் அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்கா. அவன் சொல்றான், இங்க பாரு அவன் கோமால இருக்கான், அவனால உனக்கு குழந்தை கண்டிப்பா கொடுக்க முடியாது, நானுமே பார்த்தேன்னா கோ ஃபேமிலியோட வாரிசுதான், நம்ம 2 பேரும் பேசாம ஒன்னா இருக்கலாம், அதுக்கப்புறம் அது ஹீரோவோட குழந்தைன்னு சொல்லி சமாளிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் உடனே பக்கத்துல இருக்க ஒரு பொருள் எடுத்து ஹீரோவோட கசின் மண்டையிலே போட்டு அவன் மண்டையை உடைச்சிடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோக்கு சடனா கான்சியஸ் வந்துருச்சு. ஹீரோயின் உடனே சந்தோஷமா ஹீரோவோட பாட்டியை கூப்பிட்டு வந்து காட்ட ஹீரோ அதுக்குள்ள கண்ணை மூடிடுறான். பாட்டி சொல்றாங்க, அவன் இப்படிதாமா அப்பப்போ கண்ணை திறப்பான், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே கண்ணை மூடிடுவான்,
இது அடிக்கடி நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே சாரி பாட்டி, உங்க பேரன் கான்சியஸ்க்கு வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு தான் உங்களை கூப்பிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டியுமே பரவாயில்லமா, நீ வந்த நேரம் என் பேரனுக்கு கான்சியஸ் வந்தா ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவளுமே பாட்டி நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்க பேரன் சீக்கிரமாவே சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டே நடந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அவங்க ஸ்டெப் சிஸ்டர் மெங் வந்து ஹீரோயினை சப்புன்னு அறையிறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவோட கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண விடாம செஞ்சிருப்பேன், உனக்கு என்ன அவ்வளவு திமிராயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றா நான் இப்படி பண்ணுவேன் நீங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, போய் இது என்னோட டைம், நீங்க பண்ணதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மறுபடியும் மெங்கு வந்து ஹீரோயின் அடிக்க வர ஹீரோயின் கையை பிடிச்சு வச்சுட்டு, என்ன உங்க ஃபேமிலியை பேங்க்ரப்ட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா, என்ன அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலியை பேங்க்ரப்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம வேணா உனக்கு நான் பிச்சை போடுறேன், என் காலில் விழுந்து கெஞ்சி கேளு, நான் வேணா உங்களோட ஃபேமிலிக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எங்களுக்கு இது கேட்கும் போது செம கடுப்பா இருக்குது. ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க யாரோ கடத்திட்டு வந்துடுறாங்க. அதே சமயம் ஹீரோயினை கடத்தி வச்சிருக்கவங்க தான் ஹீரோவுமே வந்து கடத்தி இருப்பாங்க போல. ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ப்ளீஸ் அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மெங் வந்து ஹீரோயினை சப்பு சப்புன்னு அரைஞ்சிட்டு, என்ன எவ்வளவு ஓவரா பேசின, நான் உன்கிட்ட வந்து கேஞ்சணுமா, இத பாரு நான் உன்னை என்கிட்ட கேஞ்ச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க ஹீரோட கசனுமே இருக்கா. என்ன உன் வயத்துல இப்ப ஹீரோட வாரிசு வளருதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கியா, அதை கழிச்சிட்டு என்னோட வாரிசு தான் நான் வளர வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். சடனா ஹீரோக்கு கான்சியஸ் வந்து அவங்களுடைய கசினை மண்டையிலே போட்டு அடிச்சிடுறான். அவனுமே அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறான். ஹீரோக்கு வந்து கான்சியஸ் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அவனுமே மயங்கி விழுந்துடுறான். ஹீரோயின் ஹீரோவை தூக்கிட்டு வெளில போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு மெங்கு வந்துடுறா. எங்கடி போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அவங்க கையில கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. என் பக்கத்துல வந்து என்ன கொன்றுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் சிஸ்டர் பக்கத்துல வரவும் ஹீரோயின் அவ மூஞ்சிலையுமே கோடு போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை தூக்கிட்டு போகும்போது அவங்களுக்கு முடியல, அவங்க அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை ஹீரோயினையும் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிட்டாங்க போல. இந்த மெங் இருக்கா இல்லையா, பாட்டியோட மனசை கலைச்சிட்டு இருக்கா. பாட்டி என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் வந்து ஹீரோயினுக்கு பதிலா மேரேஜ் பண்ண வேண்டியது, அவ எங்க குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லிட்டு அவ வந்து ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா, அவெல்லாம் நல்லவளே கிடையாது, பணத்துக்காக தான் உங்க பேரனை மேரேஜ் பண்ணிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்க, பாட்டியுமே பரவாயில்ல விடுமா, இதுல உன் மேல எந்த தப்பு இல்ல, என் பேரை முழிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கே உன்னை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினுக்குமே கான்சியஸ் வந்து அவங்க பாட்டி கிட்ட சொல்ல வராங்க. பாட்டி ஹீரோக்கு கான்சியஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா பாட்டியுமே ஷாக் ஆகி மெங்கு கிட்ட என் பேரனுக்கு கான்சியஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மெங்கு உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, கொஞ்ச நேரம் தான் கான்சியஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் திரும்பியுமே வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து மெங்க பார்த்துட்டு நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னா பாட்டி கோவமாயி, மெங்கு மட்டும் வரலனா என் பேரனும் நீயும் அங்கே செத்து போயிருப்பீங்க, இந்த பொண்ணுதான் காப்பாத்தி என் பேரனையும் உன்னையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா, எனக்கு இப்பதான் எல்லா விஷயமே தெரிஞ்சது, இவதான் வந்து என் பேரனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, நீ ஏமாத்தி என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா பணத்துக்காக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மெங்கு சொல்றா, பாட்டி அது மட்டும் இல்லாம இவ பிரெக்னெண்டா இருக்கா, அது கண்டிப்பா ஹீரோவோட குழந்தையா இருக்காது பாட்டி, வேற யாரு கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இவ குழந்தை பெத்துக்க பாத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னு ஹீரோயின் செம கடுப்பாயிடுறாங்க. அவ போய் சொல்றா, பாட்டி அவதான் உங்க பேரனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா, உன் வயித்துல வாழ்ந்துட்டு இருக்கிறது உங்களோட வாரிசுதான் அப்படின்னு சொல்றாங்க. நான் பாட்டி இது எதுவுமே நம்புற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பாட்டியும் மெங்கும் ஹீரோவை பார்க்க தான் வந்திருக்காங்க. பாட்டி ஹீரோ பார்த்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு கான்சியஸ் வந்துருச்சாப்பா, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல இந்த மெங்கு, பாட்டிமா நீங்க இத்தனை நாள் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணது வந்து வீண் போகல, உங்க பேரும் பாருங்க கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பை போட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ உடனே, பாட்டி இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். பாட்டி உடனே மெங்கு சொல்றாங்க, இவதான் வந்து யான் குடும்பத்தோட செகண்ட் லேடி, இந்த பொண்ணு பாக்க ரொம்பவே அழகா இருக்குல்ல, நல்ல புத்திசாலியான பொண்ணு, எனக்கு இந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ சொல்றான், பாட்டி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன்,
எனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பாட்டி சொல்றாங்க, ஆமாப்பா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது. அவ பணத்துக்காக மட்டும்தான் வந்து கல்யாணம் பண்ணிருக்கா. நீ பேசாம இந்த மெங்க மேரேஜ் பண்ணிக்கோ, அவளுக்கு பணத்தை கொடுத்து அவளை விரட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோட ஹீரோயின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா, என்ன பாட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். உங்களோட பேரனோட வாரிசு தான் நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன். என் வயிற்றுல உங்க வீட்டு வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு, நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பாட்டி சொல்றாங்க, அது என்னோட குடும்பத்தோட வாரிசே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில போட்டோஸ் எல்லாம் தூக்கி வீசுறாங்க. பாத்தீங்கன்னா ஹீரோயின் வேற யாரு கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாமே வந்து மென் தான் வந்து போட்டோஷாப் பண்ணி கொடுத்திருப்பா. பாட்டியுமே அதை பார்த்துட்டு உண்மை நம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோ சொல்றான், சரி அது என்னோட குழந்தையா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தலாம் அப்படின்னு சொல்றான். இந்த கேட்டோட பாட்டியுமே ஆமா கண்டிப்பா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெங்க காமிச்சு, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, நீ இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், எனக்கும் ஹீரோயினுக்கும் இன்னும் டைவர்ஸ் ஆகல, குழந்தை யாரோடதுன்னு கூட இன்னும் தெரியல பாட்டி, ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரியட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஃபுட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கும் போது இந்த மெங்க வந்து ஹீரோயினை சப்புன்னு அரையறா. ஹீரோயினுமே டென்ஷன் ஆகி எதுக்கடி என்ன அரையற அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே நீ ஹீரோவை கொலை பண்றதுக்காக மெடிசனை மாத்தி கொடுத்தது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு டாக்டருமே வந்து மெடிசனை செக் பண்ணி பார்த்துட்டு, இது நான் கொடுத்த மெடிசன் இல்லையே, இது பாய்சன் ஆச்சு, இது சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, அடி பாவி அநியாயமா என்னோட பேரனே கொலை பண்ண பாத்தியே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோனுமே சொல்றா, பாட்டி நீ எதுவுமே பண்ணல, அவ வேணும்னே நடிச்சிட்டு இருக்கா, இது எல்லாமே அவளோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மெங்குடனே பாட்டி அது மட்டும் இல்லாம இவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிறது உங்க வீட்டு வாரிசே இல்ல, டிஎன்ஏ ரிப்போர்ட் கூட வந்துருச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறா. பாட்டி இதை கேட்டோன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடி பாவி உங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ண தெரியுமா? ஆனா நீ என் குடும்பத்தையே ஏமாத்திட்ட, ஒன்னு போய் நல்லவன் நினைச்சேன் பாரு, எல்லாம் என்னோட தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்ற இதெல்லாம் பாசிபிளே கிடையாது, என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தை ஹீரோட குழந்தைதான், இந்த ரிப்போர்ட் எதுவும் ஃபேக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த ரிப்போர்ட் ஃபேக்கா வந்து இந்த மெங்கு தான் ரெடி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெங்கு பிடிச்சு கீழே தள்ளி விடுறா. மெங்கு உடனே அவரை நடிப்பு போட ஆரம்பிச்சுட்டா. நான் உனக்கு என்னடி பண்ண, நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் நீ பெருந்துட்டு இருக்க, வாழ்க்கையுமே என்கிட்ட இருந்து ஏமாத்தி தட்டி பறிச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது பாட்டி சொல்றாங்க, இது என்னோட குடும்பத்தோட வாரிசே கிடையாது, பேசாம நீ இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்குமே தான் சான்ஸ் சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருக்கா. போய் அபார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே வந்து அபோர்ஷன் பண்றதுக்கு ஹீரோயினை கூப்பிட்டு போறாங்க. ஹீரோயின் சொல்ற, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, இது உங்களோட குழந்தைதான், இது உங்க வீட்டு வாரிசுதான், அப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தான் ரொம்ப வருத்தப்பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ ஒரு ரிப்போர்ட்டை தூக்கி வீசிட்டு டாக்டரை பார்த்து, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட குடும்ப வாரிசை நீங்க அழிக்க பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ என்ன நினைச்சுக்கிறானா, டாக்டர் தான் வந்து பணம் வாங்கிட்டு ரிப்போர்ட் மாத்தி வச்சுட்டு மெடிசனையும் மாத்தி வச்சிருக்காங்க, எல்லாம் மாத்தி வச்சுட்டு ஹீரோயின் மேல பழி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஹீரோ வந்து நீங்க ரிப்போர்ட் காட்டுறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் ரிப்போர்ட் என் கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோ அந்த டாக்டரை போலீஸ்ல ஒப்படைக்க சொல்லிடுறான். இருந்தாலுமே பாட்டிக்கு வந்து ஹீரோயினை பிடிக்கல. நீங்க உடனே சரி வாங்க பாட்டி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறா. அப்ப ஹீரோ பக்கத்துல ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, உனக்கு நான் இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன், தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீங்க எதுக்காக என்ன காப்பாத்துறீங்க, எதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான், வெரி சிம்பிள், எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது, என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும், அதுக்காக தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கலான்ட்டு இருந்தேன். நான் கோமால இருக்கிறப்போ உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகி இப்ப நீ பிரெக்னெண்டா வேற இருக்க, நம்ம வேணா ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமா, ஒரு 1 இயருக்கு மட்டும் நீ என்னோட ஒய்ஃபா இருந்துட்டு போ, அதுக்கப்புறம் நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம், நீ குழந்தைங்க கூட என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு காம்பன்சேஷனா 100 மில்லியன் பணம் தர, அந்த பணத்தை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே வந்து அவங்களோட குழந்தைய வந்து இந்த மாதிரி கொடுக்கறதுல இஷ்டம் இல்ல, இருந்தாலும் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இல்லையா, ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்ட கண்டிஷனுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுல ஒரு பார்ட்டி தான் நடக்குது. அந்த இடத்துக்கு ஹீரோயின் நல்லா ஒயிட் கலர்ல ஏஞ்சல் மேல் ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அங்க இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இவங்க பார்க்க ரொம்பவே அழகா இருக்காங்கல்ல, இவங்கதான் ஹீரோவோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நேரம் ஹீரோ கிட்ட வந்துட்டு, இந்த ட்ரெஸ் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு, ரொம்பவே தேங்க்ஸ் நீங்க எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கிஃப்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோட ஃபேஸ் கொஞ்ச நேரத்திலேயே மாறிடுது. ஹீரோயினை பார்த்துட்டு, யாரு கேட்டு நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்த, இது எங்க அம்மாவோட ட்ரெஸ், எங்க அம்மாவோட ட்ரெஸ் போடுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுறான்.
ஹீரோயின் சொல்ற என்னோட ரூம்ல இந்த ட்ரெஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி மெங்க இருந்து பல்ல காட்டிட்டு இருக்கா. மெங்க தான் வந்து ட்ரெஸ்ஸை மாத்தி வச்சிருப்பான் போல. ஹீரோக்கு அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸை யார் போட்டாலும் பிடிக்காது. இவ வேணும்ட்டே ஹீரோக்கு வந்து ஹீரோயினை பிடிக்காம போறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. ஹீரோயினுக்கு ரொம்பவே இன்சல்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் அவங்க வேற ட்ரெஸ் மாத்திட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மெங் வந்து ஹீரோ கிட்ட நம்ம 2 டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்லிடுறான், இல்ல நான் டான்ஸ் வந்து என் ஒய்ஃப் கூட மட்டும்தான் ஆடுவேன், வேற யாரு கூடயும் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் நம்ம 2 டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஹீரோ ஹீரோயினும் அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த மெங்குக்கு சுத்தமா பொறுக்கல. அவ வந்து ஹீரோயின் கிட்ட ஏய் பாட்டி உன்னை உள்ள கூப்பிட்டாங்க இப்போ என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வச்சிடுறா. அப்புறம் ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த ட்ரிங்க் உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன், இது குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோமே அதை குடிக்கிறான். அதை குடிச்சோன்னா அவனுக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி ஆயிடுது. இவ ஏதோ ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணியிருப்பா போல. ஹீரோ அதை குடிச்சிட்டு இங்க ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மெங்க உடனே சரி வாங்க நான் உங்களை உள்ள கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை உள்ள கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் மெங்க பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு எங்க போற, ஒழுங்கா என் ஹஸ்பண்ட் மேல இருந்து கையெடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ மெங் சொல்ற நான் எதுக்கு கை எடுக்கணும், நான் தான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது, நான் அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பாட்டி அங்க வராங்க. பாட்டியை பார்த்தோன்னே ஹீரோயின் சொல்றாங்க, பாருங்க பாட்டி இவ என்னோட ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, அவளுக்கு இந்த ஐடியா கொடுத்ததே நான் தான், எனக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்கவே இல்ல, ஓ மூலியமா ஒரு வாரிசு வரதை என்னால ஏத்துக்கவே முடியல, இந்த குடும்பத்துக்கு இந்த மெங் மூலியமா தான் வாரிசு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மெங்க பார்த்துட்டு நீ அவனை கூப்பிட்டுட்டு ரூமுக்குள்ள போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா மெங்க பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு நீ கொடுத்த ட்ரிங்க நான் குடிச்சேன்னு நினைக்கிறியா, நான் குடிச்ச மாதிரி நடிச்சேன், எனக்கு உன் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்துட்டு பாட்டி இதோட நிறுத்திக்கோங்க, எனக்கு ஹீரோயின் தான் ஒய்ஃப், நம்ம வீட்டை வாரிசு அவளோட வயிற்றுலதான் வளருது, இதுக்கு மேல இந்த மாதிரி டர்ட்டியா கேம் பிளே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். மெங்குக்கெல்லாம் செம கடுப்பாயிருது, எப்படியாவது நான் உன்னை அடைஞ்சு தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கா. அந்த சமயம் ஹீரோயினுக்கு ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோல அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம வாமிட் எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்தோன்னா பதறி போய் ஹாஸ்பிட்டல் போறதுக்காக அங்க வந்துட்டு இருக்க டாக்ஸியை பிடிக்கிறாங்க. ஹீரோயின் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கால் பண்ணி எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா காலை யாருமே எடுக்கிற மாதிரி தெரியல. அதனால ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. போறப்பந்தான் நோட் பண்றாங்க ஹாஸ்பிட்டல் போற வழி போகாம கார் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஹீரோயின் சொல்றாங்க, அண்ணா இது ஹாஸ்பிட்டல் போற வழி இல்ல, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான் நான் கரெக்டா போக வேண்டிய இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். பாத்தீங்கன்னா ஹீரோயினை கிட்னாப் பண்ண பாத்திருக்கான் போல. ஹீரோயின் வந்து வண்டி ஸ்டாப் பண்ணுங்க நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க அவன் உடனே ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு எனக்கு சொன்ன வேலைதான் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணி ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறான். அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கழுத்துல கத்தி வச்சுட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண பாக்குறான். இங்க பாரு உன் ஹஸ்பண்ட் கிட்ட நீ பேசு, 10 மில்லியன் பணம் கொடுத்தாதான் உன்னை விடுவேன், இல்லாட்டி உன்னை விட மாட்டேன், என்னை வந்து காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி பேசி கொடு அப்படின்னு சொல்றா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு ஹீரோ அங்க வந்துடுறான். ஹீரோயின் கேக்குறா என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான், உன்னோட மொபைல்ல நான் வந்து GPS செட் பண்ணி வச்சிருக்கேன், அவனுக்கு ஏதோ ஆபத்து வரப்போ எனக்கு அதுல அலர்ட் கொடுக்கும், அதை வச்சுதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த கிட்னாப் பண்ண வந்து ஹீரோயினோட கழுத்துல கத்தி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். எனக்கு 10 மில்லியன் பணம் வேணும், அந்த பணம் இருந்தால் தான் என்னோட ஒய்ஃபை விடுவேன், இல்லாட்டி உன் ஒய்ஃபை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், சரி உனக்கு பணம் தானே வேணும், நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சூட்கேஸை கொடுக்குறான். அந்த கிட்னாப் பண்ண உடனே ஹீரோயினை விட்டுட்டு அந்த பணத்தை எடுக்க போறான். ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு உனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். கிட்னாப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஹீரோ கொடுத்த பொட்டியை தூக்கி பாக்குறான், அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அவன் உடனே கடுப்பாய் ஹீரோவை குத்த வர ஹீரோயின் அதுக்குள்ள முன்னாடி வந்து விழுந்துடுறா. ஹீரோயினோட வயிற்றுலே கத்து குத்துப்பட்டுருது. ஹீரோ ரொம்பவே பதறி போயிடுறான், உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். அப்ப டாக்டர் ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, உங்க ஒய்ஃபை காப்பாத்திட்டோம், ஆனா உங்களோட குழந்தைதான் இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ ரொம்பவே வந்து உடஞ்சு போயிடுறான். ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ரூம்ல ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான், தான் குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ உள்ள வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்துறான். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நம்ம குழந்தைய அழிச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட ஆட்கள் எல்லாம் மெங்க கூப்பிட்டு வந்து
ஹீரோயின் முன்னாடி தள்ளி விடுறாங்க. மெங் வந்து ஹீரோ பார்த்துட்டு என்ன எதுக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு வர சொன்னீங்க, நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, நடிக்காத, என்னோட குழந்தைய கொன்னது நீ தானே, உன்னால தானே என் குழந்தை அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், என் ஒய்ஃபை கிட்னாப் பண்ண சொன்னது நீ தானே, உன்னாலதான் என் குழந்தை அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின், அடி பாவி, நான் உனக்கு என்னடி பண்ண, எதுக்கடி அநியாயமா என் குழந்தைய கொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எங்க உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. எங்க அவ சொல்றதெல்லாம் நம்புறீங்களா, நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், நடிச்சது போதும், நீ தான் எனக்கு எல்லாம் பண்ணு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவன் பாடி கார்ட்ஸ் கிட்ட மெங்க பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்க சொல்றான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஸ்டெப் மம் வந்து, ஐயோ என் பொண்ணை விட்டுருங்க, என் பொண்ணு அந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டா, நீங்க எல்லாருமே தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி நில்டவுன் பண்ணிட்டு கதையிட்டு இருக்காங்க. அப்போ மெங் உடனே அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு, அம்மா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா வந்து அவங்க ஸ்டெப் மாமா எழுப்பி விட்டுட்டு ஹீரோ முன்னாடி திட்டமா நடிச்சிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, என்னோட பொண்ணையும் கொலை பண்ண பாக்குறீங்களா, உங்களாலதான் அவளோட வயிற்றுல இருக்க வாரிசு அநியாயமா கலைஞ்சு போயிருச்சு, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, என்ன ஃபேமிலியா மொத்தமா வந்து நடிச்சிட்டு இருக்கீங்களா, உங்க நடிப்பெல்லாம் பார்த்து நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அப்பா உடனே அவங்களோட ஸ்டெப் மாமையும் சிஸ்டரையும் போட்டு அடி வெளுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களாலதான் என்னோட பிசினஸே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோயினுமே, நீங்க எனக்கு தான் ஒரு நல்ல அப்பாவா இருந்ததில்ல, மெங்குக்குமே நீங்க நல்ல அப்பாவா இருக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னே அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்து ஹீரோயினா அடிக்கிற மாதிரி வராங்க. ஹீரோ தடுத்துறான். நல்ல தைரியம் இருந்தா என் ஒய்ஃபை அடிக்க வருவீங்க, அவங்களோட கம்பெனிக்கு இதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், நீங்க கண்டிப்பா பேங்க் கரப்ட் ஆக தான் போறீங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஹீரோயினை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். பாட்டி ஹீரோயினை பார்த்த உடனே வயிற்றுல இருக்க குழந்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றான், பாட்டி வயிற்றுல இருந்த குழந்தை கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான். கேட்டோன்னா பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ வயிற்றுல இருந்த குழந்தை கலைஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன அங்கே நின்றுட்டு இருக்க, இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறான். பாட்டிக்கு தான் ஹீரோயினை பிடிக்காது இல்லையா, அதனால ஹீரோயினே திட்டிட்டு இருக்காங்க. உன்னால உன் வயிற்றுல இருக்க குழந்தைங்கள சேஃபா பாத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான், பாட்டி ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்ல, அவ என்ன காப்பாத்த வந்துதான் குழந்தை கலைஞ்சு போச்சு, நீ யார கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க பாட்டி. முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல, அப்பங்கூட என்னோட கார் பிரேக்கை யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த கேட்டோட பாட்டிக்கு செமைய கோவம் வந்துருச்சு. யாரு என் பேரனே கொலை பாக்குறது, யாரு என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே, நானுமே ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருக்கேன் பாட்டி, யாரு என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறான். ஹீரோயினுமே என் சைட்ல இருந்து கண்டிப்பா நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மிஸ் பண்ணிட்டு போயிருப்பா இல்லையா, அந்த ரிங்கு காட்டுறா. இது உங்க ரிங் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோடனே என்னோட ரிங் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டாங்க, அன்னைக்கு கிஸ் பண்ணது எதுவுமே ஹீரோக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு போறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, இந்த ரிங்க நீயே வச்சுக்கோ, எனக்கு இந்த ரிங் உன்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, எனக்கு ஞாபகம் வரப்போ இந்த ரிங்க நீ என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுடைய ஃபேமிலி பார்ட்டிக்கு தான் போறாங்க. அங்க ஹீரோவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு சின்ன குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு, அது மட்டும் இல்லாம அவ பிரெக்னெண்டா இருந்தான்னு வேற கேள்விப்பட்டேன், அது யாரோட குழந்தையோ, ஹீரோ கோமால இருந்தா அவ எப்படி பிரெக்னெண்டா இருக்க முடியும், அது கண்டிப்பா வந்து கோ ஃபேமிலியோட வாரிசாவே இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் காதுபடவே ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறா. அவங்க எல்லாம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான், அவங்க எது சொன்னாலும் காதுல வாங்கிக்காத, இக்னோர் பண்ணிரு அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு நோட் பண்ணிட்டு இருக்கா. இவ பேர் வந்துட்டு லீ, இவ வந்து ஹீரோவோட கசினு. அது மட்டும் இல்லாம அந்த மெங்கோட ஃப்ரெண்டும் கூட. உன்னாலதான் வந்து மெங்கோட ஃபேமிலியே பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு, இதுக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் புதுசா ஹீல்ஸ் போட்டனால கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு லீ வந்து வேணும்ட்டு ஹீரோயின் மேல ட்ரிங்க் எல்லாம் ஊத்தி விட்டுட்டு, அச்சிச்சோ அண்ணி சாரி அண்ணி, கை தவறி உங்க மேல ட்ரிங்க்ஸ கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்க இருந்து போலான்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா இந்த லீ வந்து ஹீரோயினை எங்கேயும் போக விடாம அங்க இருக்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு ஹீரோயினோட தலையை போட்டு முக்கிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மெங்கியே பகைச்சிருப்ப, அது மட்டும் இல்லாம
என்னோட கசினையுமே வளைச்சு போட்டு அவன் கூட பார்ட்டி வரைக்கும் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கூட இருக்க பொண்ணுங்கள ஹீரோ வரா அப்படின்னு சொல்லும் போது உடனே எதுவுமே நடக்காத மாதிரி எந்திரிச்சு நிக்கிறா. ஹீரோ தான் தண்ணிக்குள்ள குதிச்சு ஹீரோயினை காப்பாத்துறான். ஹீரோயினுக்கு கான்சியஸே வரல. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட மூச்சு கொடுக்குறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு கான்சியஸ் வருது. ஹீரோ லீய பார்த்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃபை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, அண்ணா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அன்னி கூட சும்மா விளையாண்டுதான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடிப்பு போட்டுட்டு இருக்கா. ஹீரோ கோவமாயி நீ இப்ப பண்ண தப்புக்கு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீயுமே ஸ்விம்மிங் பூல்குள்ள கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டோன்னு லீ உடனே கோவமாயி என்ன நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, எனக்கு பனிஷ்மெண்ட் நான் ஸ்விம்மிங் பூல்குள்ள வேற போகணுமா, இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவுமே நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுல இருக்கும்போது அந்த லீயோட அப்பா வந்து லீயை கூப்பிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா லீ முடியாதுன்னு சொல்லும் போது லீயோட அப்பா சப்புன்னு லீய அறையிறாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீரோட வேலை தான் போல. ஹீரோ கீழே தான் வந்து லீயோட அப்பா வேலை பாக்குறாங்க. ஹீரோ தான் வந்து ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பான். லீயப்பா சொல்றாங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடாதீங்க, என் பொண்ணு இப்ப மன்னிப்பு கேட்பா அப்படின்னு சொல்றாங்க. லீயுமே வந்து ரொம்பவே சலிச்சுட்டு தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, அன்னைக்கு நான் தப்பா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ சொல்றான் எனக்கு இந்த மன்னிப்பு மட்டும் போதாது, எனக்கு இன்னுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது லீயோட அப்பா வந்து உடனே லீ பிடிச்சு ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு எடுத்துட்டு வந்து ஸ்விம்மிங் பூல்ல குதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லீயுமே வர வழி இல்லாம தண்ணிக்குள்ள குதிச்சிடுறா. அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரின்னு கேட்க ஹீரோயினுமே இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாத நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவோட வீட்டு வாசல் முன்னாடி ஒருத்தர் இருந்து ஹீரோவை நோட்டை விட்டுட்டு இருக்கான். ஹீரோ எங்கெல்லாம் போற என்னெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கால் பண்ணி யாரோ ஒருத்தனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் பாத்தீங்கன்னா முன்னாடி ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணமானவன் போல. இந்த நோட் பண்ணிட்டு இருக்கவன் அவன் கிட்ட சொல்றான் ஹீரோ இந்த மாதிரி வீட்டுல இல்ல அவன் வெளில போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த ஆள் சொல்ற சரி ஹீரோயின் இருப்பால அவளை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். நோட் பண்ண வந்தவனுமே இந்த தடவை ஹீரோவை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் தெரியும் போல. அவன் வந்து ஹீரோனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். கொலை பண்ண ட்ரை பண்ண வந்து நம்ம வீட்டு வாசல் முன்னாடி தான் வந்து நோட் பண்ணிட்டு இருக்கான். நீ வீட்டுல தனியா இருக்கன்னு தெரியும், இதுக்கப்புறம் அவங்க ஒன்னதான் ஃபாலோ பண்ண போறாங்க, நீ கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றான். எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீரோவோட ட்ராப் தான் போல. ஹீரோயின்மே வந்து ஹீரோ கிட்ட சரின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல ஹீரோ நம்ம மேல ரொம்பவே கேரிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து வேணும்ட்டே வந்து வெளில போறாங்க. அந்த ஆளுமே வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போறான். அவன் உடனே ஹீரோவோட எனிமிக்கு வந்து கால் பண்ணி சொல்றா இவ ரொம்ப நேரமா கார்ல ஏதோ டிராவல் பண்ணிட்டு இருக்கா, அடுத்து என்ன பண்றது பாஸ் அப்படின்னு சொல்றான். சரி அவ வீட்டுக்கு போவாள், நீ நேரா வீட்லயே போய் அவளை டீல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் ஹீரோயினுக்கு ஃபுட்டு கொடுக்கற மாதிரி வரான். ஹீரோயின் கதவை திறக்கும் போது அவளோட கழுத்திலே கத்தி வச்சுட்டு ஹீரோயின்கடி அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயினுமே வந்து ஹீரோ வந்து கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு போயிட்டு ஏமாத்திட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஹீரோ அங்க வந்துடுறான். ஹீரோவை பார்த்த உடனே இவன் உடனே நான் உன்னதாண்ட கொலை பண்ணணும்னு வந்த, உன்னால எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, உன்னோட ஆபீஸ்ல தான் நான் வேலை பார்த்தேன், உங்க கம்பெனில எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியுமா, ஆனா அதுக்கான கிரெடிட் எனக்கு கிடைக்கவே இல்லை, நீ ஒரு நாய் மாதிரி தானே எங்களை எல்லாம் பார்த்த அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ சொல்ற வாயை மூடு, நான் என் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாத்தையுமே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து அந்த ஆள் கிட்ட கேக்குறா நீ தான் வந்து ஹீரோவோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனுமே ஆமா நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ சொல்றான் கண்டிப்பா சான்ஸே கிடையாது, இவனால எல்லாம் இந்த அளவுக்கு பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கேக்குறான் யாரு ஒன்னு என்ன கொலை பண்ண அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனுமே உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ ஒரு வழியை கன்வின்ஸ் பண்ணிட்டா நான் உனக்கு மறுபடியும் ஜாப் ஆஃபர் தரேன், உனக்கு நிறைய சேலரி தரேன், 10 மில்லியன் பணம் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டான். அவனுமே சரின்னு சொல்லிட்டு உண்மை சொல்லான்னு வரான். அதுக்குள்ள யாரோ அவனை கன் ஷூட் பண்ணிடுறாங்க. அவன் அந்த இடத்துல செத்து போயிடுறான். ஹீரோயின் இதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அவனை எப்படியாவது காப்பாத்தலாம், அவனுக்கு உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான் இல்லம்மா அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவனோட பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்து இதுல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் இவனை அனுப்பி வச்சவங்க வந்து இவனோட மொபைலை கண்ட்ரோல் பண்றதே அவங்க கிட்டதான் இருக்கும் போல,
இவங்க எல்லா எவிடன்ஸுமே அழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு யார் வந்து இவங்கள கொலை பண்ண வந்தாங்கன்னு சொல்லி தெரியாம போயிருச்சு. அடுத்து ஹீரோ வந்து ஹீரோயினை அவங்க ரூம்ல படுக்க வச்சிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், நீ எதை நினைச்சும் பயப்படாத, நல்லா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க என் கூட தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோமே சரி நான் உன் கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெட்ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு சரி நீ மேல படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுத்துக்கிறான். ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கண்ணாலே காதல் பண்ணிட்டு ரெண்டு பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட எங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சொல்றாங்க, உங்க அம்மாவோட கண்டிஷன் இப்ப ரொம்பவே நல்லா இருக்கு, உங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபாரின்ல மெடிசன் இருக்கு, இன்னும் கொஞ்சம் டேஸ்ல அந்த மெடிசனையுமே வர வச்சு உங்க அம்மாவை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவ அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. அம்மா நான் இப்போ ரீசெண்டா ஒருத்தங்களை மீட் பண்ணேன், அவங்க ரொம்பவே நல்லவங்க, அவங்கதான் வந்து உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோ அங்க வரா. ஹீரோயின் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கா. ஹீரோயின் சொல்றா, அம்மா நான் அவங்க கூட கான்ட்ராக்ட் மேரேஜ் தாமா போட்டிருக்கேன், ஆனா எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அவங்க கூட லைஃப் லாங் வாழணும்னு ஆசைப்படுறேமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு தெரிஞ்சது ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்ப சடனா ஹீரோ உள்ள வரா. ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயின் பதறி போயிடுறாங்க. ஐயோ நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து ஒரு ஃபைல் கொடுக்குறான். இது நம்ம கான்ட்ராக்ட் ஃபைல், 1 இயருக்கு அப்புறம் நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன், அதுக்கு முன்னாடி இதுல சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, இதுபடி நீ நடந்துக்கணும், என்ன யார் ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அது வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு டைவர்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்கு, நீ இதை படிச்சு பார்த்து சைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே சரி நான் அதை படிச்சு பார்த்துட்டு சைன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் பார்த்த உடனே எனக்கு தான் அவங்க மேல லவ் இருக்கு, அவங்களுக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவோட ஸ்டடி ரூமுக்கு தான் போறா. அங்க வச்சு டாக்குமெண்ட் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஹீரோவோட பென் எடுத்து அதுல சைன் போடுறா. ஹீரோயின் சைன் போட்டு அந்த பாக்ஸ்குள்ளே மூடி வச்சிடறா. இவ போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மேட் வந்து அந்த ஸ்டடி டேபிள வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கா. கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அவ தெரியாம பெண்ணை கீழே தட்டி விட்டுறா. கீழே வந்து அந்த பெண்ணுமே உடைஞ்சு போயிருது. இது என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம அந்த பெண்ணெல்லாம் எடுத்து அப்படியே உள்ள வச்சிடறா. அதுக்கப்புறம் இவ அந்த பெண்ணை உடைச்ச விஷயத்த சொல்லாம அப்படியே அங்க இருந்து வெளில போயிடுறா. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ல நான் சைன் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்கும் போது ஹீரோ கேட்குற நீ என்னோட பெண் எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுமே ஆமா நான் வந்து பெண் எடுத்தா அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோடனே ஹீரோக்கு செமையா கோவம் வந்துடுது. நான் உன்கிட்ட எவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன் நீ என்னோட திங்ஸ் எல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, யார் கேட்டு நீ என் பெண் எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க இல்ல நான் சைன் பண்ணதான் எடுத்தேன், அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் மேட் வந்தாங்கன்னு சொல்ல வரதுக்குள்ள ஹீரோ கத்த ஆரம்பிச்சிடுறான். உனக்கு வேற வேலையே இல்லையா, எதுக்கு என்னோட திங்ஸ் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க என்னங்க உங்களுக்கு இந்த பெண் தானே உடஞ்சிருச்சு, கொடுங்க நான் இந்த பெண்ணை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ எதுவும் பேசாம ஹீரோயின் கிட்ட கோச்சிட்டு போயிடுறான். ஹீரோயின் வந்து அந்த உடஞ்ச பெண்ணை சரி பண்ணலான்னு சொல்லி பாக்குறா. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணியுமே அந்த பெண்ணை சரி பண்ண முடியல. ஹீரோயினுடனே அந்த பெண்ணை பத்தி ஆன்லைன்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. அது பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பெண்ணாமா, இப்போ அந்த பெண்ணை எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஹீரோயின் எப்படியாவது அந்த பெண்ணை வாங்கணும்னு சொல்லிட்டு லோக்கல் ஷாப்ல எல்லாம் போய் அந்த மாதிரி பெண் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா எங்கேயுமே அந்த மாதிரி பெண் கிடைக்கல. 10 வருஷம் பழைய பெண்ணுக்கு நான் எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த வெளியே ஒருத்தவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி பெண் இருக்கிற ஷாப் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உடனே அந்த ஆள் சொல்றா நானும் ஒரு பெண் கடை தான் வச்சிருக்கேன், இந்த பெண் என்கிட்ட இருக்கு, நீங்க வாங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோயின் இதை கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் கூடயே வந்து ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இது மேலதான் என்னோட ஷாப் இருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா ஹீரோயினுக்கு இப்ப அவன் மேல டவுட் வந்துருச்சு. இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் உடனே ஹீரோயினை பிடிச்சு வச்சு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். ஹீரோயின் அவனை ஒரு கிக் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க மேல இடிச்சிடுறாங்க. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் சீனியர் போல. அவன் பேர் வந்து சாங் கேக்குறா என்னாச்சு நீ எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் அவன் என்ன புலி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை காட்டுறான். சாங் உடனே அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவ்வளவு புலி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் வந்து அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்றா. போதும் அவனை அடிச்சு அவனை கொண்டு போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சாங்க மேல தூக்கி விடுறா. சாங் இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவனுமே பயந்து அங்க இருந்து ஓடிடுறான்.
ஹீரோயின் சீனியரோட கைய பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா, அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ சாங் உடனே ஹீரோயினோட கையில இருக்கிற ரிங்க பார்த்துட்டு என்ன உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேக்குறான். ஏன்னா இவன் வந்து ஒன் சைடா ஹீரோயினை லவ் பண்ணிருப்பான் போல. இதை நினைச்சு இப்போ இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சாங்குமே அவன் கஷ்டப்படுறத வெளில காட்டிக்காம சரி அவன் எதுக்காக ஒன்னு புள்ளி பண்ணா, நீ எப்படி அவன் கிட்ட மாட்டின அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த மாதிரி எனக்கு பெண் வேணும், ஆனா இந்த பெண் எங்கேயுமே கிடைக்கல, இதை தேடிதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது சாங் சொல்றான் என்கிட்ட இந்த மாதிரி பெண் இருக்கு, நான் வேணா உனக்கு தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா இல்ல இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், எனக்கு வேண்டான்னு சொல்லும் போது அவன் சொல்றான் இல்ல பரவாயில்ல நான் யூஸ் பண்ணாம தான் வச்சிருக்கேன், நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றான். சாங் வந்து அந்த பெண்ணையுமே கொடுத்துட்டு ஹீரோயினை வந்து வீட்டுல டிராப் பண்றான். ஹீரோயினுமே ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுட்டே சீனியர் ரொம்பவே தேங்க்ஸ் எனக்கு நீங்க பெண் கொடுத்ததுக்கு, இந்த ஹெல்ப் நான் எப்பயுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. ஹீரோயின் உள்ள போய் ஹீரோ கிட்ட உங்களுக்கு தேவையான பெண் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உள்ள ஹீரோ வந்து வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேர் வந்து லில்லி. அவ வேகமா ஹீரோயினோட கையில இருக்க பெண்ணை வாங்கிட்டு ஹீரோ கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த பெண்ணை இன்னுமே நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ வந்து ஹீரோயின் கிட்ட அவளை பத்தி இன்ட்ரோ பண்ணிக்கிறா. என் பேரு லில்லி, நான் தான் வந்து ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பேன ஷாக்கா பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இவதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு லில்லிக்கு இன்ட்ரோ கொடுக்குறா. லில்லி சொல்றா நான் ஒரு வேலை விஷயமா அப்ராட்ல இருந்து இங்க வந்திருக்கேன், நான் இங்கதான் ஸ்டே பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே சரி நீ போய் என்னோட ரூம்ல ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். அவங்க போனதுக்கு அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஓ அது அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்த பெண்ணுங்கிறதுனாலதான் அவன் ரொம்பவே கோவப்பட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த லில்லி பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பண்றவ போல நல்லாவே பெயிண்ட் பண்ணிருக்கா எல்லாத்தையுமே. ஹீரோயின் அதை பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா இவ பார்க்க அழகாவும் இருக்கா, டேலண்டாவும் இருக்கா, இவ்வளவு மாதிரி இருக்க பொண்ணுதான் ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டே லில்லி கிட்ட வந்து பேசுறா. உங்களுக்கு எதாவது ஹெல்ப் என்ன கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. லில்லியுமே ஓகேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது லில்லி வந்து பாட்டியை பார்த்தோன்னே பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. பாட்டியுமே வந்து லில்லி கிட்ட ரொம்பவே நல்ல விதமா பேசுறாங்க. இப்படிமா இருக்க அப்ராட்ல இருந்து எப்ப வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல ஹீரோயினை பார்த்தோன்னு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எந்திரிச்சு போ, நாங்க ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அங்க இருந்து எழுந்து போலான்னு சொல்லி போறப்போ ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணி நீங்க உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றான். பாட்டி வந்துட்டு இந்த லில்லி சாப்பிடுறதுக்கு எல்லா ஃபுட்டுமே எடுத்து வச்சுட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோ உடனே ஹீரோயின் சாப்பிடுறதுக்கு அவன் தான் கையால ஃபுட் எடுத்து வச்சுட்டு இருக்கான். லில்லி சொல்றா இப்போ நான் இருக்கிற கெஸ்ட் ரூம் எனக்கு செட் ஆகல, நான் பேசாம ஹீரோவும் ஹீரோயின் இருக்க ரூம் எடுத்துக்கலாமா, எனக்கு அவங்க ரூம்ல இருக்க வியூ பார்த்துட்டு டிரா பண்ணாதான் எனக்கு நல்லா பெயிண்டிங் பண்ண முடியும் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி நான் அந்த ரூம் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் தயங்குறாங்க. பாட்டி பாத்தீங்கன்னா சரி நீ அந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது லில்லி உடனே பாட்டிய ஹக் பண்ணிட்டு ஐயோ ரொம்பவே தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பை போட்டுட்டு இருக்கா. லில்லி அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சு உங்க ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் உங்க ரூம்ல இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுமே இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. அடுத்து லில்லி வந்துட்டு அதனுடைய பெயிண்டிங் எல்லாமே வந்து ஹீரோயினோட ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப ஹீரோயின் லில்லியோட கையை பிடிச்சிட்டு இந்த ரூம்குள்ள நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் அதெல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. அவளுமே சரி நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போய் நீங்க உங்களோட ரூமை எனக்கு கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் உங்க 2 பேத்தையும் தான் நான் வந்து போட்டோ டிரா பண்ணி தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அவ சோகமா இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்தா லில்லி வந்து ஹீரோவோட கையை பிடிச்சு ஹீரோக்கு டிரா பண்றதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் அங்க ஃப்ரூட் வைக்கும் போது தெரியாம அந்த டிராயிங் போர்டை கீழே தள்ளி விட்டுறாங்க. இதை பாக்குற லில்லியுமே ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறா. ஏன் இப்படி பண்ற, ஹீரோ என் பக்கத்துல இருந்து இந்த மாதிரி டிரா பண்றது உனக்கு பிடிக்கலையா, அதுக்குதான் இந்த மாதிரி வேணுட்டு இந்த டிராயிங் போர்டை கீழே தள்ளி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்ற நான் வேணுட்டே பண்ணல தெரியாம தான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கத்துறான் இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுமே சாரி நீங்க 2 டிரா பண்ணிட்டு இருக்கும் போது வந்தது என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இந்த லில்லி வந்து நல்ல உண்மை நடிப்பு போட்டுட்டு இருக்கா. சரி விடுங்க அவ ஏதோ தெரியாம கீழே தள்ளி விட்டுட்டா, நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா எனக்கு மூடு சரியில்லை, இன்னொரு நாள் வந்து டிரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். அதுக்கப்புறம் லில்லி வந்து அவ டிரா பண்ண டிராயிங் எல்லாமே வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு போறா. அங்க பார்த்தா ஹீரோ தூங்கிட்டு இருப்பான். தூங்கிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி வர ஹீரோ முழிச்சிடுறான். முழிச்சது மட்டும் இல்லாம கிஸ் பண்ண விடாம தடுத்துடுறான்.
ஹீரோ சொல்றேன், இங்க பாரு, உனக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆகி 10 years ஆகுது. நான் வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நீ இல்ல, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னா அதுலயுமே ஷாக் ஆகி, என்ன நீங்க அப்ப என்ன லவ் பண்ணலையா? அப்ப இதுக்கு நான் கொடுத்த பொண்ணை 10 வருஷமா நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் என் மேல லவ் இருக்குதானே? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தேன். அப்போ நான் என்ன பேசுறேன், என்ன நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல. ப்ளீஸ், அப்ப நான் மெச்சூரிட்டி இல்லாம உங்களை பிரேக்கப் பண்ணியிருப்பேன். தயவு செஞ்சு பண்ண லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், பாட்டி சொன்னாங்களே தான் நான் இந்த வீட்டுல வச்சுட்டு இருக்கேன், என்னால இதுக்கப்புறம் நான் லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது லில்லி உடனே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க, என்னை ஏத்துக்கோங்க, இல்ல மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோயின் வர இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கத பாத்துறா. ஹீரோயின் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு அங்கிருந்து வெளில ஓடி போயிடுறா. போகும்போது அவங்களுடைய சீனியர் சாங் மேல இடிச்சிடுறா. ஹீரோயின் கேக்குறா, சீனியர் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த சாங் சொல்றான், ஆனா என்னோட பேஷண்ட பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். இவன் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் போல. இப்போ அந்த இடத்துக்கு மெய்டு வந்து, உங்களுக்கு இப்பதானே அபோட் ஆயிருக்கு, நீங்க ரொம்ப வீக்கா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டாக்டர் வர சொல்லி செக்அப் பண்ண சொன்னாங்க. அதுக்குதான் டாக்டர் சாங் வந்து உங்களை செக்அப் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் மனசுக்குள்ள, அப்ப ஹீரோக்கு என் மேல கேரிங் இருக்குன்னா அவன் என்ன லவ் பண்றானா இல்ல அந்த பொண்ணை லவ் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சாங் வந்து ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு, நீ ரொம்ப வீக்கா இருக்க, டைமுக்கு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவன் கரெக்டா கிளம்பும் போது அந்த இடத்துக்கு லில்லியுமே வந்து கிராஸ் ஆகி போறா. சாங் வந்து லில்லிய பார்த்தோன்னா, இவ இந்த வீட்டுல என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே, உங்களுக்கு லில்லிய தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, ஆமா எனக்கு இவ்வளவு தெரியும், இவ அப்ராட்ல இருந்தா தானே, அங்க கூட பெயிண்டிங் காம்படிஷன் நடந்தது, அதுல இவ அவார்ட் கூட வின் பண்ணா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரிய வந்தது இவ அந்த அவார்டே காசு கொடுத்து வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவளை பத்தி எல்லாருமே தப்பா பேச ஆரம்பிச்சாங்க, இவ ஒரு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பயந்துட்டு தான் இவன் அப்ராட்ல இருந்து இங்க சைனாக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டான ஹீரோயின்மே இதெல்லாம் நிஜமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து லில்லி வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. சாங்குமே, ஆமா இவ நீ நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது, இவ ரொம்பவே மோசமானவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லி உடனே, ஐயோ இவளுக்கு என்ன பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, இது எப்படி ஹீரோ காதுக்கு போக விடாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு மேட் வந்து லில்லி கிட்ட, நீங்க காம்படிஷனுக்கு டிரா பண்ணி வச்சிருந்த பெயிண்டிங் வந்து பாழாயிடுச்சு அப்படின்னு சொல்றா. லில்லி உடனே ஷாக் ஆகி என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவளோட ரூம்குள்ள போய் பார்க்க போறா. அங்க போய் பார்த்தா அதோடைய டிராயிங் எல்லாமே வந்து யாரோ அது மேல பெயிண்ட் ஊத்தி வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. லில்லி கேக்குறா, யார் என்னோட ரூமுக்கு வந்தா, யார் இந்த மாதிரி பண்ணா அப்படியெல்லாம் சொல்லி கேட்கும் போது இந்த மேடு சொல்றா, ஹீரோயின் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ரூம்ல வந்தாங்க அப்படின்னு மாதிரி சொல்றா. ஹீரோ உடனே கோவமா ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் எதுவும் பண்ணல, தயவு செஞ்சு நம்புங்க, நான் எதுக்கு இந்த மாதிரி அவளோட பெயிண்டிங்க பாழாக்க போறேன் அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோ ஒரு ஆதாரத்தை போட்டு காட்டுறான். அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் வந்து அந்த ரூம்குள்ள வந்த மாதிரி இருக்கு. எல்லாமே வந்து லில்லி செட் பண்ணாதான். அந்த மேடு தான் வந்து ஹீரோயின் போட்டுக்க ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாம் பாழாக்க சொல்லிருப்பா. ஹீரோமே வந்து லில்லி சொல்றத நம்பிடுறான். ஹீரோயின் தான் வந்து பெயிண்டிங்க பாழாக்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. லில்லி சொல்றா, உனக்கு என் மேல என்ன கோவம், நான் உனக்கு என்ன பண்ண, இந்த பெயிண்டிங் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சேன் தெரியுமா, இது நான் காம்படிஷனுக்காக வரைஞ்ச பெயிண்டிங், நான் நைட்டும் பகலுமா தூங்காம உட்காந்து வரைஞ்சேன், என் கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க பாட்டி உள்ள வந்துடுறாங்க. பாட்டி வந்தோன்னா பாட்டி கிட்ட நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. பாருங்க பாட்டி, என்னோட பெயிண்டிங்கே பாழாக்கிட்டா அப்படின்னு சொல்லும் போது பாட்டிக்கு தான் ஹீரோயினா பிடிக்காது இல்லையா, அதனால அவங்க வந்து ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு நீ இப்படி பண்ண, நீ இப்படி பண்ணக்கூடியவதான், எல்லாம் நல்லவளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லில்லி உடனே நல்லவன் நடிப்பை போட ஆரம்பிக்கிறா. பாட்டி ப்ளீஸ், எனக்காக நீங்க அவங்கள திட்ட வேண்டாம், நீங்க ரொம்ப டென்ஷன் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிர போகுது, நீங்க வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை ரொம்பவே கேர் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்க என்ன நம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்ற, நான் ஆதாரத்தை மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் லில்லி தனியா கிச்சன்ல இருக்கும்போது போய் கேக்குறா, இந்த பெயிண்டிங்க நீ தானே வேணுட்டு பாழாக்குன, எதுக்கடி என் மேல பழி போட்ட, நான் கூட உன்னை நல்லவன் நினைச்ச, ஆனா நீ ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ உடனே பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறா. ஓ மூஞ்சிக்கு ஹீரோ கேக்குதா, நானும் ஹீரோவும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், ஒழுங்கு மரியாதையா நீ ஹீரோ விட்டு ஓடி போயிரு, அவ்வளவுதான் உனக்கு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. இவளுமே நான் ஹீரோவோட வைஃப், நான் ஹீரோ விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறா. கரெக்டா ஹீரோயின் வெளில போகும்போது அவளே அவ கையில
கத்தியை வச்சு கிழிச்சிட்டு ஐயோ அம்மான்னு சொல்லி கத்தி நடிப்ப போட பாட்டி உடனே என்னடாமா ஆச்சு, உன் கையில எப்படி இந்த மாதிரி காயம் பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவே சத்தம் கேட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து என்னாச்சு, உன் கையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. பாட்டி சொல்றாங்க அதுவும் அந்த பாலா போனவதான் லில்லியோட கைய கத்தியால கிழிச்சிட்டா, போலீஸ் கூப்பிடுல போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து லில்லிய ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணிட்டாங்க போல. லில்லி அழுதுட்டு இருக்கா, நான் ஹீரோயினுக்கு என்ன பாட்டி பண்ண, அவங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ டாக்டர் சொல்றாங்க இவங்களோட கையில வந்து முக்கியமான நரம்பு கட்டாயிருச்சு, இதுக்கப்புறம் இவங்களால பெயிண்டிங்கே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பாட்டி இதை கேட்டோன்னு கோவமாயி ஹீரோயினா சப்புன்னு அறையிறாங்க. ஹீரோயின் சொல்றா பாட்டி அவ நல்லவளே கிடையாது, அவ நடிச்சிட்டு இருக்கா, நான் அவ கையை கட் பண்ணல, அவளேதான் அவளை கட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல உடனே அழுது நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கா, என் கையை நான் எப்படி பாட்டி கட் பண்ணிக்க முடியும், நான் ஒரு டிரா பண்றவ, எனக்கு என்னோட கை ரொம்ப முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் பேச வர்றதுக்குள்ள அவங்களுக்கு கால் வந்துருது. அது ஹாஸ்பிட்டல் இருந்து தான் வந்திருக்கும். இந்த மாதிரி ஹீரோயினோட அம்மா ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காங்க, சீக்கிரமா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுமே வேகமா அங்கிருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரா. வந்த உடனே டாக்டர் பார்த்து கேட்குறா, அன்னைக்கு தானே நீங்க எங்க அம்மா நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்க, சடனா எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டாக்டர் சொல்றாங்க இல்ல உங்க அம்மாவோட கண்டிஷன் இப்ப ரொம்பவே பேடா இருக்கு, அவங்களுக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், நீங்க 1 மில்லியன் பணத்தை சீக்கிரமா பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே சரி ஹீரோ கிட்ட போய் பணம் கேட்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோ வீட்டுல இருக்க மாட்டான். மேடு கிட்ட கேட்டா இல்ல பாஸ் எங்க போயிருக்காங்க எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் வேகமா ஹீரோக்கு கால் பண்றா, ஆனா ஹீரோட கால் வந்து யாருமே எடுக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ எடுக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்பவே பதட்டமா சொல்லிட்டு இருக்கா, எங்க அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடனடியாக ஆபரேஷன் பண்ணணும், 1 மில்லியன் பணம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவோட போன்ல இருந்து அந்த லில்லி தான் ஆன்சர் பண்றா, பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, உங்க அம்மா செத்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஷாக் ஆகி ஹீரோ போன்ல நீ எப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவோட போன் என்கிட்ட தான் இருக்கு, உன்னால ஹீரோவை கான்டாக்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோயின் வீட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஹீரோ எப்ப வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துக்கு அந்த லில்லி தான் வரா. ஹீரோயின் கேக்குறா, தயவு செஞ்சு பிளீஸ் ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லு, எங்க அம்மாக்கு உடனடியாக ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு பணம் தேவைப்படுது, தயவு செஞ்சு ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவளோட காலே விழுந்துடுறாங்க. பாத்தீங்கன்னா ஹீரோயின சப்பு சப்பு நிறையறா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட லைஃப்குள்ள வந்திருப்பேன், வந்தது மட்டும் இல்லாம உண்மையெல்லாம் சொல்லி என்ன மாட்டி விடலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் எல்லா அடியும் வாங்கிட்டு அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்போ அவ சொல்றா, சரி நான் ஹீரோ எங்க இருக்கணும்னு சொல்லணும்னா நீ வந்து என் காலில் வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளுமே பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு மில்டன் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. லில்லி சொல்றா, நான் ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேன், நீ போய் உங்க அம்மாவோட ஃபியூனலுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்றா. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க சீனியர் வராங்க. நீ கேட்டல மணி நான் உனக்கு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மணி கொடுக்குறாங்க. ஹீரோயினுமே வந்து வேகமா அதை வாங்கிட்டு பே பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து ஹீரோயினோட அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து சொல்றாங்க, உங்க அம்மாவை நாங்க காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இது கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவங்க நடக்க போகும்போது லைட்டா ஸ்லிப் ஆகி விழுகிற மாதிரி போறாங்க. அப்போ சீனியர் பிடிச்சிடுறாங்க. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த லில்லியும் ஹீரோ வராங்க. கீழே விழாம வந்து சீனியர் வந்து ஹீரோயினை பிடிச்சிருப்பான் இல்லையா, அதை பார்த்துட்டு இந்த லில்லி சொல்றா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, ஹீரோவை மேரேஜ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை ஹக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா. ஹீரோமே வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு இதுக்கு நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் கையை தட்டி விட்டுட்டு நம்ம 2 டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோ அதுக்கப்புறம் நான் ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியரையும் லில்லியும் வந்து போக சொல்லிடுறா. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ கேக்குறான், நீ அந்த கான்டாக்ட படிச்சு பார்த்திருப்பல்ல, அதுல என்ன போட்டிருக்கு, யார் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு தான் நீ போகணும்னு சொல்லி போட்டிருக்கு, நீ இன்னும் அவங்களை கண்டுபிடிக்கவே இல்லையே, அதுக்குள்ள நீ எப்படி என்ன விட்டு போலாம், நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே சரி உங்களை கொலை பண்ண வந்தவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டே நான் போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அவங்க சீனியருமே வந்துடுறாங்க. சீனியர் சொல்றாங்க, என்ன ஹீரோ ஒன்று ஏதாவது மிரட்டினானா, நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னேன், இப்போ என்ன நீ வந்து ஹீரோ கூட இருக்கிறன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா, அவன் கூட நீ இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் விருப்பப்பட்டதான் ஹீரோ கூட இருக்கிறேன்னு சொல்ற, ஹீரோயின் எதுவும் கம்பல் பண்ணல அப்படின்னு சொல்றா. சீனியருக்கு இதுக்கு மேல எதுவும் பேச முடியல, சரி எல்லாம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன், இப்போ வந்து ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க, நீ உங்க அம்மா கூட இருந்துட்டு வான்னு சொல்றான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அம்மா இப்போ உங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு கூட என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல,
நல்ல சமயத்துல சீனியர் தான் வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க மட்டும் இல்லைன்னா இப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோ தான் இப்ப எனக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் என் லைஃப்ல இல்லைன்னா என்னை நம்பி ஒத்த ரூபாய் கூட இல்லமா, இதுக்கப்புறம் நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணாம நான் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன், வேலைக்கு போயிட்டு நான் சீனியர் கிட்ட வாங்கின கடனை அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயம் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி எங்க ஆபீஸ்ல இருந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கிறோம், நாளைக்கு இந்த டைமுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுமே சரின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நாளைக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன், நீங்க என்னை பிளஸ் பண்ணுங்க, கண்டிப்பா எனக்கு அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து இன்டர்வியூக்கு வர சொல்லி ஒருத்தன் கால் பண்ண இல்லையா, அந்த கம்பெனியோட மேனேஜர் தான் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ரெஸ்யூம் வச்சுட்டு, இந்த பொண்ணு அழகா இருக்கா, இந்த பொண்ணு மட்டும் நம்ம கூட வேலை செய்ய ஒத்துக்கிட்டான்னா நம்ம பணமழையிலே குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுமே கரெக்டா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண வரா. அதுக்கு அந்த மேனேஜருமே உனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ட்ரெஸ் கொடுத்து இதை போட்டுவா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அந்த ட்ரெஸ் தூக்கி அவங்க மேல எரிஞ்சிட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளில போக போக மேனேஜர் போக விடாம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். ஹீரோயின் அவனை அடிச்சுட்டு அங்கிருந்து வெளில ஓடி வந்துடுறா. எல்லாமே பின்னாடியே துரத்துட்டு வந்து, இன்னைக்கு ஒன்னு நாங்க போட்டோ எடுக்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே எங்கேயும் போக முடியாம வசமா மாட்டிக்கிறாங்க. மேனேஜர் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த வழியா வந்திருக்கான். அப்போ அவங்களோட பேர் வந்து பாஸ், அவங்கள பார்க்க மேடம் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி காட்டும் போது ஹீரோ அதை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோ அங்க வந்துட்டு, யார்தான் என்னோட ஒய்ஃபை தூக்கிட்டு போறது அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மேனேஜருமே வந்து ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுறானுங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறான், உனக்கு என்னதான் பிரச்சனை, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்க கிட்ட வாங்க பணத்துக்காக வேலை பார்க்க வந்திருக்கியா, சரி ஏதாவது ஒரு நல்ல வேலைக்காக போறியா, அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான கம்பெனில வந்து மாட்டிக்க பாத்திருக்க, எப்பயாச்சும் உனக்கு ஏதாவது பிரச்சனை இல்ல மாட்டிட்டு இருக்கதா வேலையா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீ வாங்கின பணத்தை நான் வந்து டாக்டர் சாங் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சரி நான் உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய பணத்தை உங்ககிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்து இது என்ன சொன்னாலும் திருந்தாது ஜென்மன்னு சொல்லிட்டு அவங்க படுக்க போயிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுல உட்காந்து ஆன்லைன்ல ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எவ்வளவு தேடியுமே வந்து ஜாப் எதுவும் கிடைக்கல. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, ஐயோ ஜாப் தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. நாளைக்கு எங்க ஆபீஸ்க்கு இன்டர்வியூ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சந்தோஷமா சிரிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. வெளில ஆபீஸ்க்கு வந்த உடனே, இந்த ஆபீஸ் நல்லா பெருசா இருக்கு, கண்டிப்பா வந்து இது நல்ல ஆபீஸா தான் இருக்கும், கண்டிப்பா இங்க நமக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உள்ள போனோடனே ஹீரோயின் வந்து ஹெச்ஆர் வந்து இன்டர்வியூ பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, உங்க குவாலிஃபிகேஷன்ல எங்களுக்கு போதும் தான், ஆனா நீங்க எங்க பாஸ் கிட்ட எப்பவுமே சைலண்டா தான் இருக்கணும், அவங்களுக்கு நிறைய பேசுறவங்களை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுமே கையில சிக்னல் காட்டுறாங்க, சரி நான் எப்பவுமே வந்து பேசாம இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சரி வாங்க நான் உங்களை பாஸ்க்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாஸோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஹீரோ தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆயிருது. அவ அப்ப எதுவும் ரியாக்ட் பண்ணாம வெளில போயிடுறா. ஹீரோ உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். இது எல்லாமே வந்து ஹீரோவோட பிளான் தான் போல. அவன் தான் வந்து ஹீரோயின் வந்து தான் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்க இருந்த டேபிள தட்டிட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, உங்களோட கம்பெனில வந்து நான் எதுக்கு வேலை பார்க்கணும், நான் இங்க ஒர்க் பண்ண மாட்டேன், நீங்க வேணும்டே தானே எனக்கு ஜாப் ஆஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான், ஏய் உனக்கு என்ன வேலை தானே வேணும், அது நீ எங்க பார்த்தா என்ன, இப்ப என் கூட வேலை பார்க்கறதுனால நீ என்ன குறைஞ்சு போயிடுவ, உனக்கு பணம் தானே வேணும், நீ வேலை செய்ய உனக்கு பணம் கிடைக்கும், அந்த பணத்தை நீ என்கிட்ட கடனா அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயின்மே வேற எங்கேயாவது ஃபேக்கான கம்பெனில போய் மாட்டிக்கிறதுக்கு பேசாம இங்கே ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. ஹீரோயினுமே சரி நான் இங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினை வந்து ஒரு பொண்ணு கிட்ட இன்ட்ரோ பண்றா. அவ பேர் வந்து யானு, நீங்க இதுக்கப்புறம் இந்த யானுக்கு தான் வந்து அசிஸ்டண்டா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுமே உட்காந்து ஹாப்பியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் யானை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ எப்பயுமே வேலையே செய்ய மாட்டா, மத்தவங்க கிட்ட வேலை கொடுத்துட்டு போயிருவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது அந்த யான் காதுக்குமே விழுந்துருது. யான் வந்து ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போக கூடாது, இன்னைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்கு, அந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயின் அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு நைட் ஆகும் போலயே அப்படின்னு சொல்லும் போது யான் வந்து நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போறேன்னு சொல்லிடுறா. ஹீரோயின் அதனால வீட்டுக்கு போகாம உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு, என்ன டைம் ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு போலையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவ சொல்றா, இல்ல யான் எனக்கு நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
ஹீரோ அந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு இது முடிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா, இல்ல இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேலை கொடுத்துருக்காங்க, நான் இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்ல முடியாது, நான் இதை முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே நீ மட்டும் தனியா பண்ண இந்த ஒர்க்கை முடிக்க முடியாது, நானுமே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே படுத்து தூங்கிடுறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு கோட்லாம் போத்தி விட்டுட்டு அவன் பேலன்ஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றான். ஹீரோயின் நைட் எல்லாம் நல்லாவே தூங்கி போயிடுறா. அங்க யான் வந்து மேடம் என்ன நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா, நான் சொன்ன ஒர்க்கை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின்மே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே லேப்டாப்பை காட்டுறாங்க. பார்த்தா அதுல ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபினிஷ் ஆயிருக்கு. ஹீரோயினுக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு, என்னடா நம்ம கொஞ்சம் தான் பண்ணோம், யாரு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ அந்த வேலையை ஹீரோ வரதை பார்த்துட்டு ஹீரோ தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கான்னு சொல்லி புரிஞ்சுட்டு ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்றா. ஹீரோவுமே அங்க சிரிச்சுட்டு போயிடுறான். அடுத்து லில்லி இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீரோவை பாக்குறதுக்கு ஆபீஸ்ல வந்திருக்கா. ரிசப்ஷன்ல கேட்டுட்டு இருக்கா நான் ஹீரோவை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து சொல்றா, இந்த மாதிரி நீ ஹீரோவை மீட் பண்ணணும்னா நீ ஃபர்ஸ்டே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும் ஹீரோவை மீட் பண்றதுக்கு, இப்ப எல்லாம் ஹீரோவை மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. அப்போ ரிசப்ஷனிஸ்ட் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, பாஸ் தான் வந்து ஆபீஸ்ல இல்ல, இவங்க கிட்ட போக சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவ எங்கேயும் நின்று வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ரொம்ப நேரமாயுமே வந்து ஹீரோ வராதனால லில்லிக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோ வந்து ஆபீஸ்ல இல்லன்னு சொல்லிட்டு. லில்லி ஹீரோயின் வந்து அறைய வரா, உனக்கு ஹீரோ ஆபீஸ்ல இல்லன்னு தெரியும் இல்ல, அப்புறம் எதுக்கு என்ன இங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இன்னைக்கு ஹீரோ நான் எங்க இருக்கான்னு கேட்டப்போ நீ சொன்னியா, நீ சொல்லல, அதுக்குதான் நானும் உன்னை இப்ப ரிவெஞ்ச் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அடுத்து யானுக்கு வந்து ஹீரோயின் இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றது சுத்தமா பிடிக்கல. ஹீரோயின் என்ன ஒர்க் கொடுத்தாலுமே அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு இவன் வேணும்ட்டே வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து தப்பா பண்ணி வச்சிருவா. அதனால ஹீரோக்கு வந்து நிறைய கோடி நஷ்டமாயிரும். யான் என்ன நினைச்சிருப்பான்னா இந்த தப்புக்கு வந்து ஹீரோயினை தான் ஃபயர் பண்ணுவான்னு சொல்லி நினைச்சிருப்பான். யான் ஹீரோயின் வந்து உன்னோட அசிஸ்டன்ட் தானே, அவ பண்ண தப்புக்கு நீ தான் அதுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யானை வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. யான் உடனே காலை பிடிச்சு கெஞ்சிரா, ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க, எனக்கு இந்த வேலை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கா. ஹீரோ சொல்லிடுறா, நீ தப்பு பண்ணிட்டு ஹீரோயினை மாட்டி விடுதானே இப்படி பண்ண, எனக்கு எல்லா விஷயமே நல்லா தெரியும், அதனாலதான் நான் உன்னை ஃபயர் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினை ஒரு பிசினஸ் மீட்டிங்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அங்க இருக்கிறவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு இன்ட்ரெஸ்டடா இருக்கும் போல. அவன் ஹீரோயினை பார்த்துட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட நீங்க ட்ரிங்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, இல்ல என்னோட செக்ரட்டரிக்கு வந்து ட்ரிங்க்ஸ்னா அலர்ஜி, அதனால அவங்க குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு கால் வர, அவன் வந்து நான் கால் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். ஹீரோ வெளில போனதுக்கு அப்புறம் அந்த மீட்டிங் பேச வந்தவன் ஹீரோயினை வந்து டச் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ உள்ள வந்துட்டு அவனை அடிச்சிடுறாங்க. அவன் உடனே ஒரு சாதாரண செக்ரட்டரிக்காக என்னைய நீ அடிக்கிறியா, உன் கூட போட்ட பிசினஸ் டீல் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்றேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோவே உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ வெளில வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சாரி என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது, நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சொல்றா, என்னாலதான் உங்க கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், ஒரு கான்ட்ராக்ட் போனா என்ன, என்னால இதை விட பெட்டரான கான்ட்ராக்டே வாங்கி காட்ட முடியும், ஆனா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஒரு ஹஸ்பண்டா இருந்து, அதுதான் நான் பண்ணாம விட்டுட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் உனக்கு இந்த மாதிரி ஆக விட மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே சமாதானமாயி ஹீரோ கூட போயிடுறாங்க. மார்னிங் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயி எல்லாம் ஹீரோயினை பத்தி தான் காசிப் பேசிட்டு இருக்காங்க. நேத்து மீட்டிங் பேச போன இடத்துல யாரோ ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி எல்லாம் தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தப்பான பொண்ணுங்கிற மாதிரி அவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோயின் ஆபீஸ்ல வந்து ஒர்க் விஷயமா எதுவும் கேட்டாலுமே யாருமே வந்து ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது வேணுண்டே கால் எல்லாம் வச்சு தட்டி விடுறாங்க. ஹீரோயின் தொப்புன்னு கீழே விழுந்துடுறா. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா இது எல்லாமே அவ ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டா. ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு போறப்போ ஹீரோ சொல்றேன், என் கூட கார்ல வா, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல யாராவது பார்த்தா நம்மளை பத்தி ஏதாவது தப்பா ரூமர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஆபீஸ்ல நடந்துட்டு இருக்க எல்லா விஷயமே தெரியும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோட பிஏ வந்து ஒரு ட்ரெஸ் பாக்ஸ் கொடுத்துட்டு, நீங்க பார்ட்டிக்கு இந்த ட்ரெஸ் தான் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறான். இதெல்லாம் பார்த்த உடனே அங்க இருக்கிற ஆபீஸ் எம்ப்ளாயி எல்லாம் ஒருவேளை
ஹீரோயினும் பாஸும் லவ் பண்றாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோமே வந்து ஹீரோயின் கிட்ட டார்லிங் நான் கொடுத்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு பல்ல காட்டிட்டு பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் இது வரைக்கும் ஹீரோ சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல, அப்போ ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, 2 பேரும் லவ் பண்றாங்க போல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே சிரிச்சுட்டே ஓ இதை நீங்க பாத்துக்கிறீங்கன்னு சொன்னீங்களா, சரி சரி மறுபடியும் என்ன பத்தி யாரும் தப்பு பேசாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோ போன உடனே மத்த எம்ப்ளாய் எல்லாம் வந்து ஹீரோயின் டவுட் கேட்டால அப்ப சொல்லல இப்ப சொல்லி கொடுக்குறா. ஹீரோயினை தப்பா பேசினவங்க எல்லாருமே வந்து இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியா பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பார்ட்டிக்கு தான் வராங்க. அந்த பார்ட்டில ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் யாருன்னா ஹீரோவோட அங்கிளாமா. ஹீரோ ஹீரோயினை அவனோட வைஃப்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். ஹீரோவோட அங்கிளுமே நான் தான் ஹீரோவோட அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. ஹீரோவோட அங்கிள் தான் வந்து ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க போல. ஏன்னா இந்த கால்ல பேசும்போது பேக் சைட்ல தானே காமிச்சிருப்பாங்க, பாக்குறதுக்கு இவங்கள மாதிரி தான் இருந்துச்சு. மேபி இவங்க வந்து கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கலாம். அப்போ அங்கிள் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நம்மளுடைய காம்படிஷன் பத்தி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் கான்ட்ராக்ட் விஷயத்த பத்தி பேசணும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் போல அது வந்து யாருக்கு கிடைக்கிதோ அவங்கதான் வந்து இந்த கூ குடும்பத்தோட வாரிசு, அவங்களுக்கு தான் எல்லா சொத்துமே போகும். ஹீரோ அந்த காம்படிஷன்ல தோத்து போயிட்டான்னா ஹீரோவோட சொத்தெல்லாம் வந்து அவங்க அங்கிளுக்கு வந்துடும். அதே மாதிரி அங்கிள் வந்து இந்த காம்படிஷன்ல தோத்து போயிட்டாங்கன்னா அங்கிளோட சொத்தெல்லாம் வந்து ஹீரோக்கு வந்துடும். உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோன்னு எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அடுத்து அங்கிள் வந்துட்டு பார்ட்டில லில்லி வந்திருக்கா. லில்லி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு சில ஹெல்ப் பண்ணும், நீ என் கூட ஜாயின்ட் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் பாத்துடுறாங்க. ஹீரோயின் நேரா வந்து ஹீரோ கிட்ட சொல்றா, அவங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் உங்க அங்கிளா இருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா நீங்க இறந்தா உங்க அங்கிளுக்கு தான் பெனிஃபிட், அதனால அவங்கதான் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப கூட லில்லி கிட்டதான் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. ஹீரோமே ஆமா எனக்குமே அந்த டவுட் இருக்குது, ஆனா என்கிட்ட ஆதாரம் எதுவும் இல்ல, ஆதாரத்தை வச்சுட்டு தான் எதுவும் இருந்தாலும் பேச முடியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா லில்லி வந்து அவங்க கூட தான் இப்ப சேர்ந்திருக்கா, அவளை இதுக்கப்புறம் எந்த விஷயத்திலுமே நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே சரி நான் அவளை எப்பயுமே நம்ப மாட்டேன், நீ மட்டும் என் சைட்ல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோ வந்து நெக்ஸ்ட் டே வந்து அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு லில்லியுமே வந்திருக்கா. லில்லியை பார்த்தோன்னே ஹீரோயின் கேக்குறா நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது லில்லி சொல்றா நான் ஹீரோவோட அங்கிளோட ஆபீஸ்ல தான் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கேன், ப்ராஜெக்ட் எங்களுக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோட அங்கிளுமே அங்க வந்துட்டு ஆமா இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு தான் கிடைக்க போகுது, ஏன்னா இந்த டெண்டர் விடுறவங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க கண்டிப்பா எங்களுக்கு தான் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட அங்கிளை பார்த்த உடனே அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் நானுமே இங்க டெண்டருக்கு வந்திருக்கேன், என் பேர் வந்து மிஸ்டர் கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்ட்ரோ பண்ணிக்கிறான் அவனை. இப்போ அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்றாங்க இந்த மாதிரி கவர்மெண்டோட இடத்துல வந்து நிறைய வில்லேஜ் பீப்புள் எல்லாம் வீடு கட்டியிருக்காங்க, அவங்க காலி பண்ண சொன்னா அவங்க காலி பண்ணிட்டு போக மாட்டேங்கிறாங்க, அவங்கள யார் அந்த கவர்மெண்ட் இடத்துல இருந்து காலி பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நாங்களுமே என்ன கிராமத்து மக்களை தானே வந்து வெளில துரத்தணும், அதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம், நான் அதை பண்ணிடுவேன், இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா அங்கிள் வந்து ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு மூஞ்செல்லாம் அடிபட்டிருக்கு, கையெல்லாம் வேற கட்டு போட்டிருக்காங்க. ஹீரோவை பார்த்தோன்னே மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. ஹீரோயின் அதை பார்த்தோன்னே நக்கலா சிரிச்சுட்டு அங்கிள் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அங்கிளுமே என்ன பார்த்து நீ நக்கலா சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட வராங்க. லில்லி சொல்றா என்ன உனக்கு திமிராயிருச்சா, அந்த வில்லேஜ்ல இருக்க மக்கள் தான் அந்த இடத்த காலி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளை அடிச்சுட்டாங்க, நீங்க போங்க உங்களையும் இப்படிதான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோ அந்த வில்லேஜுக்கு வந்திருக்கான். ஹீரோவை பார்த்த உடனே அங்க இருக்கிற வில்லேஜ் மக்கள் எல்லாம் வந்து ஹீரோவை அடிக்கிறதுக்காக வராங்க. ஹீரோயின் இதை பார்த்து பயப்படுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றேன்னா உங்ககிட்ட கொஞ்சம் நிமிஷம் பேசணும், நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராமத்து மக்களும் வந்து ஹீரோ பேசுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஹீரோ சொல்றா நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போங்க, நான் உங்களுக்கு வேற ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறேன், உங்களுக்கு தேவையான மொத்த செலவுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த டீல் பாத்தீங்கன்னா அந்த கிராமத்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்ன வந்தவங்க எல்லாம் யாருமே வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு வீடு கட்டி தரும், நீங்க இதை காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க.
சும்மா வந்து இவங்களை வந்து போங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து இதெல்லாம் பண்றேன்னு சொன்னதுனால அவங்களுமே இந்த இடத்த விட்டு போறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோயின் பேசி முடிச்சுட்டு வரும்போது ஹீரோ கிட்ட கேக்குறா, சரி அவங்களுக்கு எப்படி நீங்க வீடு கட்டி தர போறீங்க, அவங்களா மணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்ற, அவங்க எல்லாம் மணி கொடுக்க மாட்டாங்க, நான் என்னோட சொந்த காசுல வந்து அவங்களுக்கு வீடு கட்டி தர போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு தான் எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ஹீரோ கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க. உங்களாலதான் எங்களுக்கு அந்த லேண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட வந்து ஹீரோவோட அங்கிளுக்கு கொடுத்தாங்க, அவங்கதான் அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. ஹீரோ சொல்ற, சரி விட, இதுக்கெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாத, இன்னும் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுல நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்து ஹீரோயின் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. அவங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்து ரொம்பவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ முன்னாடி டெமோ எல்லாம் வேற பிரசன்ட் பண்றாங்க. அடுத்து ஹீரோயின் வந்து அந்த முக்கியமான ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்காக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போறப்போ அந்த இடத்துக்கு லில்லி வந்து ஹீரோயினோட லேப்டாப்ல இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவ காப்பி பண்ணிட்டு ஹீரோயினோட லேப்டாப்குள்ள தண்ணியுமே ஊத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பாக்குறாங்க, டாக்குமெண்ட் எல்லாம் நனைஞ்சு போய் கிடக்குது, அதுவுமே கிழிஞ்சிருக்கு, லேப்டாப் வேற ஆன் ஆகல. ஹீரோயின் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. இந்த பக்கம் லில்லி வந்து மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கா. அவ வந்து அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் இந்த மாதிரி ஹீரோயினோட ப்ராஜெக்ட சுட்டுட்டேன், எப்படி இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏற்றோட அங்கிளுமே நீ நல்ல வேலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாராட்டிட்டு இருக்காங்க. லில்லி நினைச்சிருப்பா ஹீரோ ஹீரோயின் அந்த மீட்டிங்க்கு வர மாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிருப்பா. பார்த்தா ரெண்டு பேருமே வந்து உட்கார்றாங்க. லில்லி இதை பார்த்து ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் லில்லி கிட்ட, நீ தானே என்னோட லேப்டாப்ல வந்து வேணும்ட்டே தண்ணி ஊத்துன, நான் என்னோட மெயிலுக்கு அந்த டாக்குமெண்ட்டை அனுப்பிட்டேன், லேப்டாப் இல்லைனாலும் என்னால பிரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லி வந்து ஆல்ரெடி இவளோட ப்ராஜெக்ட சுற்றுப்பா இல்லையா, அது ஹீரோயினுக்கு தெரியாது. லில்லியோட டர்ன் வரும்போது அவ வந்து ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்றா. அவ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹீரோயின் அதை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இது என்னோட ப்ராஜெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஹீரோட அங்கிளுக்கு கிடைச்சிருது. ஹீரோயின் ரொம்பவே சோகமா வெளில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பிரசன்டேஷனும் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் தான் லில்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டால, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே இருந்திருக்காது. அதனால இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து அவங்க அங்கிளுக்கு போயிருச்சு. ஹீரோயின் வெளில ரொம்பவே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ தான் வந்து சமாதானப்படுத்துறான். ஹீரோயின் சொல்றா, என் மேலதான் பெரிய தப்பு, நான் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும், நான் ஏதாச்சும் பிளான் பியாவது போட்டு வச்சிருக்கணும், இப்போ என்னாலதான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் விட்டு போயிருச்சு, கூடிய சீக்கிரத்துல உங்க சொத்தையுமே நீங்க உங்க அங்கிளுக்கு எழுதி வைக்க போறீங்கல்ல, சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்ற, பரவாயில்ல விடு, நம்ம எப்படியாவது இந்த ப்ராஜெக்டை வாங்கிடலாம், அவங்க இன்னும் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணல, அது நம்மளோட ஐடியா தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, தப்பு பண்ணது நான் தானே, கண்டிப்பா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் நான் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவே வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் வந்து அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. எப்படியாவது அவங்க கிட்ட பேசி ஒரு சான்ஸ் கேட்கலான்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க கிட்ட பேசவே ஹீரோயினால முடியல. அப்போ அந்த மேனேஜருக்கு சடனா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹீரோயின் தான் அந்த மேனேஜர் வச்சிருந்த மெடிசன் கொடுத்து காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த மேனேஜரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றா. ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் கிட்ட, நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மேனேஜர் சொல்றாங்க, நான் நல்லா இருக்கேன், நீ என்ன விஷயமா என்ன ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றா, சார் அந்த டைம் என்னால பிரசன்டேஷன் கொடுக்க முடியல, எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரீங்களா ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த மேனேஜருமே, நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க, நான் கண்டிப்பா வந்து உனக்காக அந்த பிரசன்டேஷனை மறுபடியும் வந்து ரீஅரேஞ்ச் பண்றேன், உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் அந்த ப்ராஜெக்டுக்கான ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க லில்லி வந்து, என்ன உனக்கு சார் வந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்துட்டாங்க, ஓவரா ஆடிட்டு இருக்கியா, இந்த டைம் நான் தான் வின் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திமிரா பேசிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ப்ராஜெக்ட் மேனேஜருமே வந்து ஹீரோயின் கிட்ட, இந்த டைம் நீ நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிளஸ் பண்ணிட்டு போறாங்க. இதை பார்த்தோன்னா லில்லிக்கு செம கடுப்பாகுது. அடுத்து எல்லாரும் எதிர்பார்த்தா இந்த மீட்டிங்குமே வருது. எல்லாருமே அவங்களோட ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயினோட டர்னு. ஹீரோயின் இந்த ப்ராஜெக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. லில்லியுமே ஹீரோயின் பண்ண ப்ராஜெக்ட்ல குறை கண்டுபிடிக்கிறதுலே குறியா இருக்கா. ஹீரோயினை கவுத்து விடுறதுக்காக ஒரு கொஸ்டினா கேட்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பட்டுன்னு ஆன்சர் பண்ணிடுறாங்க. அங்கிளுமே இதை பார்த்து ஆடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர்,
இந்த ப்ராஜெக்ட நான் ஹீரோக்கு தர போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அங்கிள் வந்து லில்லிய வெளில கூப்பிட்டு வந்து சப்பு நிறையறாங்க. நீ எல்லாம் ஃபாரின்ல என்னத்தை படிச்சுட்டு வந்த, உன்னால ஒரு ப்ராஜெக்ட் கூட ரெடி பண்ண முடியல, பாரு அந்த பொண்ணு ப்ராஜெக்ட தட்டிட்டு போயிட்டா, சரியான தண்ட கருமாகணும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். லில்லி சொல்றா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, அவளோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த டைம் என்னோட பிளான் சொதப்பாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த அங்கிளுமே சரி ஏதோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. நல்ல வேலை ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருச்சு, உங்க சொத்துமே உங்க கையை விட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், இன்னும் எங்க அங்கிள் கிட்ட முடிக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு, அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அடுத்து ஹீரோயின் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வருது. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவை யாரோ கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க போல, நீ நான் சொல்ற இடத்துக்கு வரலனா உங்க அம்மாவை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்திருக்கு. ஹீரோயின் உடனே பதட்டமாயி அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக அந்த அட்ரஸ்க்கு போறாங்க. ஹீரோயினோட அம்மாவை லில்லியும் ஹீரோட அங்கிளும் தான் கடத்தி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் அங்க வந்துட்டு எதுக்காக எங்க அம்மாவை கிட்னாப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ அங்கிள் சொல்றாங்க, உன்னோட வீக்னஸ் உங்க அம்மா தானே, எனக்கு ஒரு வேலை ஆகணும், அதுக்காக தான் நான் உங்க அம்மாவை கிட்னாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விஷ மாத்திரையை கொடுத்து இது நீ ஹீரோ சாப்பிடுற சாப்பாட்டுல கலந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே லில்லிக்கு சமய கோவம் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க, ஹீரோவை எதுக்கு நீங்க கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஹீரோக்கு ஏதோ பாடம் கத்து கொடுக்கறத இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைச்சா நீங்க ஹீரோவை கொலை பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, அது பைத்தியமே, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இவங்க நல்லவங்க நினைச்சிட்டு இருக்கியா, ஹீரோ கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணமே இவங்க தான் வந்து ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறா. அப்போ அங்கிள் சொல்றாங்க, என்ன தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க, உங்க அம்மா உனக்கு உயிரோட வேணும்னா இந்த டேப்லெட்டை அவன் சாப்பாட்டுல கலந்துரு, இல்லாட்டி உங்க அம்மா உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, என்ன இந்த டேப்லெட்டை நான் ஹீரோவோட சாப்பாட்டுல கலக்கணும், அதானே நான் கலக்கிறேன், எங்க அம்மா விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறா. இது கேட்டோன்னே லில்லியுமே தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தடுக்க போறா. ஹீரோட அங்கிள் வந்து நீ சொன்னபடி செஞ்சா உங்க அம்மாவை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. லில்லி அப்படி எல்லாம் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கா. பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கா, அதனால ஹீரோ சாக கூடாதுன்னு நினைக்கிறா. ஹீரோயினை வீட்டுல தான் காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா ஹீரோட அங்கிள் சொன்ன மாதிரியே ஹீரோ சாப்பிடுற சூப்ல வந்து அந்த பாய்சனை கலக்கிட்டா போல. ஹீரோ கிட்ட வந்து சூப் குடிங்க, நீங்க ரொம்ப நேரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே எனக்கு எதுவும் வேண்டாம் நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்ல ஹீரோயின்மே எதுவும் பேசாம எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ப்ளீஸ் இந்த சூப்பு குடிங்க, அப்புறம் ஆறி போனா டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க சொல்றா. ஹீரோ உடனே இந்த சூப்பை வாங்கி எல்லாத்தையுமே குடிச்சிடுறான். ஆனா அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. ஹீரோ அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோயின் ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஹீரோயின் வந்து அங்கிள் கிட்ட வந்து ஹீரோவோட சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு, நீங்க சொன்ன மாதிரி ஹீரோக்கு பாய்சன் கொடுத்துட்டேன், எங்க அம்மா விடுன்னு சொன்னீங்கல்ல, எங்க அம்மா விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அங்கிள் சொல்றாங்க, நான் சும்மாதான் சொன்னேன் உங்க அம்மா விடுன்னு சொல்லிட்டு, உங்க அம்மாவெல்லாம் நான் விட போறது கிடையாது, நீயுமே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அப்பதான் உங்க அம்மா விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் உடனே அட பாவி என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தினே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனுமே ஆமா நான் உன்னை ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கரெக்டா ஹீரோ உள்ள வரா. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோட அங்கிள் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் நீ உயிரோட இருக்கியா, நீ சாகலையாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், முட்டாள் நான் என்ன அவ்வளவு சீக்கிரம் செத்துருவேன்னு நினைக்கிறியா, நான் என்ன சாகல அப்படின்னு சொல்றான். இத பார்த்தோன்னா அங்கிளுமே அட பாவிகளா ரெண்டு பேருமே கூட்டா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஹீரோன்னு மாத்தி மாத்தி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்போ பிளாஷ்பேக்ல நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அந்த வீடியோ மெசேஜ் வந்த உடனே ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, எங்க அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டு என்ன இந்த இடத்துக்கு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, என்னோட செக்யூரிட்டி கூட இப்ப கூட செக் பண்ணிட்டு சொன்னாங்க, இது ஏஐ வச்சு உங்க அம்மாவோட ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேஃபாவே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்டோன்னதான் ஹீரோயினுக்கு இப்ப நிம்மதியாவே இருக்கு. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்றான், நீ அந்த அட்ரஸ்க்கு போ, அவங்க என்ன பண்ண சொல்றாங்களோ அதெல்லாம் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஹீரோ அங்கிள் இதை கேட்டு செமையாவே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்றான், இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண தப்புக்கு ஆதாரம் எதுவுமே கிடைக்காம இருந்துச்சு, ஆனா நீங்க இப்ப பண்ண தப்புக்கு எல்லா ஆதாரமும் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, நீங்க தப்பிக்க
தப்பிக்கவே முடியாது, நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட அங்கிளுமே வந்து ஹீரோவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க. நான் பண்ணதெல்லாம் தப்புதான், ப்ளீஸ் என்ன ஜெயில பிடிச்சு கொடுத்துறாதீங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிட்டாங்க. அங்கிள் சொல்றாங்க, ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் என்னோட எல்லா ஷேருமே உங்ககிட்ட கொடுத்துறேன், நான் இந்த ஊர்ல கூட இருக்க மாட்டேன், நான் அப்ரோட் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிட்டாங்க. ஹீரோ சொல்றான், உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது, நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணது உங்க அங்கிள் சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு, இப்போ அவங்களையுமே வந்து போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாச்சு, உங்க ப்ராமிஸ் எல்லாமே நான் நிறைவேற்றிட்டேன், இப்போ நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஹீரோ சொல்றான், ஏன் இப்படி சொல்ற, உனக்கு என்னோட ஒய்ஃபா இருக்க ஆசையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றான், இல்ல எனக்கு உங்க ஒய்ஃபா இருக்க ஆசை இல்ல, நீங்க என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு நீங்க மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொல்றான், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவளுமே, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன டைவர்ஸ் பண்ணிருங்க, நான் உங்களுக்கு கரெக்டான பொண்ணு கிடையாது, நான் ஒரு ஆர்டினரியான பொண்ணு தான், உங்களுக்கெல்லாம் நான் வர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான், எதுக்காக என்ன டைவர்ஸ் பண்ற, அந்த டாக்டர் சாங்குக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு உங்க கூட வேலை பிடிக்கல, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே அவங்க பேரை கூப்பிட்டு ஹீரோயினை ஒரு ரூம்ல அடைச்சு வைக்க சொல்றான், என் பெர்மிஷன் இல்லாம இவ்வளவு வெளில விடக்கூடாது அப்படின்னு சொல்றா. ஹீரோயின், ஏன் நீங்க இப்படி பண்றீங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போயிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோ வந்து வீட்டுக்கு வரான். அப்போ மேடு வந்து சொல்றாங்க, ஹீரோயின் இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ற, சரி நீங்க ஃபுட்டு கொடுங்க, நான் போய் அவளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுட்டு வாங்கிட்டு ஹீரோயினை பார்க்க உள்ள போறான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க. அவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு கேக்குறேன், என்ன இதுக்கு இந்த மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க, எனக்கு உன் கூட வாழ்றதே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்ற, உனக்கு என்னதான் ப்ராப்ளம், நான் உன்னை நல்லா தானே பாத்துக்கிறேன், நான் பணக்காரனா தானே இருக்கேன், இது உனக்கு போதாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு நீ வேண்டாம், எனக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் தான் வேணும், நீ பணக்காரனா இருக்கன்னு சொல்லிட்டு என்னால உன் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோமே இதை கேட்டுட்டு கோச்சிட்டு போயிடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் ரொம்பவே அழுதுட்டு அங்கே படுத்து தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் மேட் வந்து ஹீரோயினை எழுப்புறாங்க. ஆனா ஹீரோயின் முழிச்சிருக்கவே மாட்டாங்க. உடனே டாக்டர் சாங் தான் வந்து ஹீரோயினை செக் பண்ணி பாக்குறான். டாக்டர் உடனே மேட் கிட்ட ஹீரோயின் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மீண்டுமே அவங்க சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுன்னு சொல்லும் போது டாக்டர் சொல்றாங்க, அவங்களுக்கு லோ சுகர் ஆயிருக்கு, அவங்க தண்ணி கூட குடிக்காம இருந்திருக்காங்க, அதனால டீஹைட்ரேட் ஆயிட்டாங்க, மத்தபடி ஒன்னும் பெரிய விஷயம் எதுவும் இல்ல, அவங்களுக்கு குளுக்கோஸ் போட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கான்சியஸ் வருது. அவங்க டாக்டர் பார்த்துட்டு, சீனியர் நீங்க வந்துட்டீங்களா, ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, எப்படியாவது என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். அடுத்து ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான் காட்டுறாங்க. பேங்க் கரப்ட் ஆனதுனால இந்த ஜியாங் வந்து திருட்ட வேலை, கால்கோலா இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா போல. அவ ட்ரிங்க் பண்ணிட்டு புலம்பிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லில்லி வந்து ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ வந்து ஹீரோயினோட பேரை கேட்டோன்னு செமையா கடுப்பாயிடுறா. அவளே என்னோட சிஸ்டர்னு சொல்லாத, அவனாலதான் நான் இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. லில்லி சொல்றா, உனக்கும் ஹீரோயினை பிடிக்காது தானே, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர்னே ஓகேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றான், இன்னைக்கு கூ ஃபேமிலியோட மொத்த சொத்துமே என் பேர்ல எழுதி வைக்க போறாங்க, நான் தான் இந்த கூ ஃபேமிலியோட வாரிசாக போறேன், அதுக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நீயுமே ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுமே சரின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இந்த பார்ட்டிக்கு அப்புறம் ஹீரோ விட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியுமே நடக்குது. எல்லாருமே ஹீரோக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு டாக்டருமே வந்திருக்காங்க. ஹீரோயின், நான் இங்க தப்பிச்சு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. டாக்டருமே, நான் எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டேன், இங்க ஒரு வெயிட்டர் வருவான், அவனை ஃபாலோ பண்ணிட்டு நீ வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே ரொம்பவே தேங்க்ஸ் சீனியர், நீங்க பண்ற ஹெல்ப்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. டாக்டர் மனசுக்குள்ளேயே உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும் போது ஒரு வெயிட்டர் வந்து வேணுட்டே வந்து அவ மேல ஜூஸ கொட்டிடுறாங்க. சாரி மேடம், இங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு, அங்க போய் நீங்க கிளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போறா. ஹீரோயின் உள்ள போனதும் ஹீரோயினை உள்ள வச்சு டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. ஹீரோயின்மே கதவை தரங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா அவங்க எதுவுமே கேட்காம வெளில போயிடுறாங்க. ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து அவளுக்கு மணி கொடுத்து அனுப்பி வச்சிடறா. ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் வெளியே இருந்து பேசிட்டு இருக்கா. உனக்கு யாருன்னு ஞாபகம் இருக்கா, என் வாய்ஸ் யாரோடதுன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுடனே நீ என்னோட ஸ்டெப் சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ சொல்றா, ஓ உனக்கு என் வாய்ஸ்லாம் நல்லா ஞாபகம் இருக்கா, நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் நீ இருக்க, என்னோட ஃபேமிலியே மொத்தமா அழிச்சிட்டல்ல, உன்னால நானும் எங்க அம்மாவும் தெருவுல வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றாங்க, தயவு செஞ்சு கதவை தர,
நான் ஃபேமிலி அழியறதுக்கு நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ உடனே ஒரு பாட்டில் இருக்க பெட்ரோல் எல்லாம் எடுத்து ஹீரோயினோட ரெஸ்ட் ரூம் வழியில ஊத்தி விட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது அவ பெட்ரோல் தான் ஊத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து அங்க நெருப்பு கொளுத்தி விட்டுறா. ஹீரோயின் ரெஸ்ட்ரூமே கப்ப கப்பன்னு எரிய ஆரம்பிக்குது. ஹீரோயின் அங்க மூச்சு விட முடியாம அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இந்த பக்கம் ஹீரோ இந்த வெயிட்டர் கூப்பிட்டு திட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் எங்க போனா, ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமா வந்து ரெஸ்ட் ரூம்குள்ள போய் பார்க்கலான்னு சொல்லி போறான். ஆனா அவனை போக விடாம ஹீரோவோட தாத்தாவோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிறாங்க. தாத்தா ஹீரோவை சப்புன்னு அறையிறாங்க. தாத்தா சொல்றாங்க, அந்த ரெஸ்ட் ரூமே எரிஞ்சு போச்சு, நீ உள்ள போய் சாக போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றான், வாழ்வோ சாவோ அது அவ கூட தான், நான் செத்து போனாலும் சரி, ஹீரோயின் இல்லாத ஒரு லைஃப் என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்றாங்க, கூ ஃபேமிலியோட வாரிசே நீ தான், நீ ஒருத்தன் தான் இருக்க, உன்னைய பறி கொடுத்துட்டு நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை உள்ளேயே போக விடாம வச்சிடுறாங்க. ஹீரோமே எதுவும் பேசாம அப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ அங்க ஒர்க் பண்ற மெய்டு வந்து, ஹீரோயின் இந்த ரெஸ்ட் ரூம் ரொம்பவே எரிஞ்சு போயிருச்சு, ஹீரோயின்மே உள்ள இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆகி, நல்லா பார்த்து சொல்லு, ஹீரோயின் உள்ள இருந்தாளா, அவ இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆமா பாஸ், ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ மனசடைஞ்சு போயிடுறான். ஹீரோ ரொம்பவே அழுகுறான், ஏன் என்னை விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவால ஏத்துக்கவே முடியல ஹீரோயின் இறந்து போனத. ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சாகல, உயிரோடு தான் இருக்காங்க போல. ஹீரோயின் ரொம்பவே தேங்க்ஸ் சீனியர், என்ன அந்த ஃபயர்ல இருந்து காப்பாத்தினதுக்கு, நீங்க மட்டும் காப்பாத்தல நான் அங்கே இறந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்களுமே, நீ அதை பத்தி எதுவுமே யோசிக்காத, நீ அப்ரோட்ல போய் உன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ ஆரம்பி, இங்க இறந்து போயிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் அப்ரோட்ல உனக்கு வேற பேர்ல வந்து டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், நீ ஜாலியா அங்க போய் வாழு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுமே, சீனியர் ப்ளீஸ் எங்க அம்மா மட்டும் நல்லா பாத்துக்கோங்க, உங்களை நம்பிதான் எங்க அம்மா விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. அவனுமே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, சந்தோஷமா போயிட்டு வா, உங்க அம்மாவை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், நீ உன்னோட லைஃப வாழ ஆரம்பி அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே சரி ரொம்பவே தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ தூக்கத்திலே வந்து ஹீரோயின் பேரை சொல்லிட்டு சட்டென்னு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வருது. ஹீரோ அன்னைக்கு ஹீரோயின் தான் நம்மள காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயினை பார்க்க போறாங்க. அப்போ மேட்டா வந்து ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. அன்னைக்கு அவ என்ன காப்பாத்தினா, நான் அவளை இந்த டைம் காப்பாத்தாம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வேற ஒரு ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க போல. அவங்க லைஃப நல்லாவே ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்பப்போ டாக்டர் கிட்ட கால் பண்ணி அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டருமே, உங்க அம்மா இப்ப நல்லாதான் இருக்காங்க, நீ இங்க வரணும்னு எந்த அவசியம் இல்ல, நீ நல்லா உன்னோட லைஃபை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே ரொம்பவே தேங்க்ஸ் எங்க அம்மாவை பாத்துக்கிட்டதுக்கு, எனக்கு இந்த மந்த் இன்கிரிமெண்ட் போடுவாங்க, உங்ககிட்ட வாங்க காசு எல்லாத்தையுமே நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டாக்டருமே இதெல்லாம் எதுவும் வேண்டாம், உனக்கு ஏதாவது மணி தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் யாரோ வரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. உள்ள பார்த்தா ஹீரோ தான் வந்துட்டு இருக்கான். டாக்டர் உடனே ஹீரோ கிட்ட பேசாம அங்கிருந்து எழுந்து போலான்னு பாக்குறப்போ ஹீரோ வந்து டாக்டரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. டாக்டருமே, உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு என்ன போக விடாம ஸ்டாப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்றேன், நீ யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்த, நான் உன்னோட கால் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கு, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க, ஹீரோயின் கிட்டயா பேசிட்டு இருக்க, ஹீரோயின் உயிரோட இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நான் டாக்டர் பாத்தீங்கன்னா, நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன, அதை பத்தி உன்கிட்ட எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து டாக்டரோட காலை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹீரோயின் உயிரோட இருந்தா அவ எங்க இருக்கான்னு சொல்லு, என்னால அவ இல்லாம வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டாக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோட கையை தட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. என்னோட ஆபீஸ்ல வந்து அவங்க கம்பெனி மேனேஜர் வந்து, நமக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, அதனால அவங்க எல்லாத்துக்குமே ட்ரீட் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து, இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு, நீ கண்டிப்பா அதுல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே நைட்டு அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அங்க மேனேஜர் ஹீரோயினோட ஷோல்டர்ல கையை போட்டுட்டு, இந்த ட்ரிங்க் குடி, இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின், சார் நான் ட்ரிங்க் எல்லாம் குடிக்க மாட்டேன், எனக்கு வேண்டான்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்கவங்களுமே, மேனேஜர் தான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, நீ குடி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே அந்த ட்ரிங்கை வாங்கி குடிக்கிறாங்க. அந்த மேனேஜர் கம்பல் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த மேனேஜர் அதுல வந்து ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருப்பான். ஹீரோயின் நிறைய ட்ரிங்க் பண்ணனால அங்க இருக்க முடியாம வாமிட் பண்ண போயிடுறாங்க. ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிட்டே நடந்து போயிட்டு இருக்கும் போது
அவங்க சில பேர் பேசிட்டு போறத கேக்குறாங்க. மாதிரி மிஸ்டர் கு வந்து நிறைய ட்ரிங்க் பண்ணிருக்காங்க, அவங்கள 8631 ரூம்ல விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்குமே தெரியுது ஹீரோ இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை பார்த்து 5 வருஷம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 831 ரூமுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா வெயிட்டருமே வந்து ஹீரோவை கூப்பிட்டு வந்து அங்க விடுறாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க் பண்ணிருக்கனால ஹீரோக்கு கான்சியஸே இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை அந்த ரூம்குள்ள கொண்டு போய் விடுறாங்க. 2 பேருமே ட்ரிங்க் பண்ணிருக்கனால பொத்துன பெட்லயே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் ட்ரக்ஸ் எடுத்திருக்கறனால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோ கிட்ட ஹீரோவை கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த நைட்டு ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிக்கிறான். அவனுக்கு நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சரியா ஞாபகம் இல்ல. அவன் யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கு. அது ஹீரோயின் மாதிரியுமே அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் தான் கண்ணாடியில பாக்கறா யாரும் நக்கத்தினால பொறந்தது இருக்குது. அப்பதான் அவன் யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஹீரோயின் ரூம்ல வந்து பாக்குறப்போ இவனோட ரிங் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஹீரோயின் வந்து ஒரு கயிறுல கோத்து நெக்லேஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஹீரோயின் போறப்ப வந்து அந்த நெக்லேஸை விட்டுட்டு போயிருப்பாங்க போல. ஹீரோ அதை பார்த்த உடனே இது நான் ஹீரோயினுக்கு கொடுத்த ரிங் தானே, ரிங் இங்க இருக்குன்னா அப்ப நேற்று நான் ஹீரோயின் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேனா, அவ இன்னும் உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட பிஏ கூப்பிட்டு நேற்று நைட்டு யார் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, அவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் குளிச்சுட்டு நோட் பண்றாங்க அவங்க கழுத்துல அந்த ரிங் நெக்லஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அவங்க வீட்டுல எல்லா சைடுமே தேடி பாக்குறாங்க, அது கிடைக்கவே இல்ல. ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது ஒருவேளை நான் ஹோட்டல்ல விட்டுட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க ஹீரோட பிஏ வந்து ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டோம் பாஸ், அவங்களுக்கு ஆல்ரெடி இங்க மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செம கடுப்பாகுது. ஹீரோ உடனே அவன் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து ஹீரோயினை பார்க்க வரான். ஹீரோயினோட வீட்டுல போய் காலிங் பெல் அடிக்க ஹீரோயின் யாருன்னு சொல்லி திறந்து பார்த்தா வெளில ஹீரோ நிக்கிறான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் டோரை க்ளோஸ் பண்ண போக ஆனா ஹீரோ டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிடுறான். ஹீரோயினோட வீட்டுல ஒரு சின்ன பொண்ணுமே நின்றுட்டு இருக்கு. அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த குழந்தை யாரோடது, யாருக்கு இந்த குழந்தைய பெத்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த குட்டி பொண்ணுமே யார் நீங்க இங்க வந்து எதுக்கு புள்ளி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அந்த குழந்தைய கீழே தள்ளி விட்டுறான். ஹீரோ ஹீரோயினை பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. 5 வருஷம் நீ செத்து போயிட்டு நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா, நான் தேடி அலையாத இடமே கிடையாது. ஆனா நீங்க அப்ரோட் வந்து யாரையும் ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு உனக்குன்னு ஒரு குடும்பத்தையே அனுப்பிச்சிட்டியா, உனக்குன்னு ஒரு குழந்தை வேற இருக்கு, என்ன ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து ஹீரோயின் கிட்ட என்னோட பொண்ணு எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பக்கத்து வீட்டு பொண்ணு போல. அவங்க அம்மா வந்து விளையாடுறதுக்கு இங்க அனுப்புவாங்க போல. அந்த குட்டி பொண்ணு உடனே அவங்க அம்மா கிட்ட அம்மா இங்க ஒரு வில்லன் இருக்காங்கம்மா, அவங்க அக்காவை ரொம்ப திட்டிட்டு இருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்கு. அப்போ அவங்க சொல்றாங்க அவங்க அக்காவோட பாய் ஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு, ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு தூக்கி சுத்திட்டு இருக்கான். சாரி என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்போ ரெஸ்ட் ரூம்ல போய் வாமிட் எடுக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ கேட்கறா என்ன நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். வெறும் 1 night ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதனால ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க போல. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜர் வந்து ஹீரோயின் கிட்ட நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயின் உள்ள வந்து என்னன்னு சொல்லி கேட்கும் போது அந்த மேனேஜர் சொல்றான் உனக்கு நான் ப்ரமோஷன் தரலான் இருக்கேன், உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும் நீ என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். ஹீரோயினுமே நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் எதுவுமே கேட்காம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அவனை கீழே தள்ளி விட்டுறாங்க. நீ இப்போ பண்ணதை நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க. அதுக்கு அந்த மேனேஜர் சொல்ற நீ சொல்றதெல்லாம் யார் நம்புவா, இங்க யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோ உள்ள வந்துட்டு ஹீரோயின் சொல்றத நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே மேனேஜருமே பாஸ் நீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இந்த ஆபீஸ்மே பாத்தீங்கன்னா ஹீரோட ஆபீஸ் தான் போல. ஹீரோயின் ஹீரோவோட வைஃப்னு தெரியாம ஹீரோயினை பத்தி மேனேஜர் வந்து ஹீரோ கிட்டே தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான். இந்த பொண்ணு நல்ல பொண்ணு கிடையாது, என்னையே ஸ்டடீஸ் பண்ண பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான் அந்த பொண்ணு வேற யாரு கிடையாது, அவ என்னோட வைஃப் தான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோட மேனேஜருமே ஐயோ இது தெரியாம போச்சு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா மேனேஜரை ஃபயர் பண்ணிடுறான்.
மேனேஜர் அவனை ஃபயர் பண்ண காரணத்தினால ஹீரோயின் தான் காரணம் சொல்லிட்டு ஹீரோயின் தனியா வரப்போ ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறான். ஹீரோயினை கூப்பிட்டு வந்து நீ பிரெக்னெண்டா இருக்குன்னு தெரியும், அவன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தை ஹீரோட குழந்தை தானே, அவனை பணத்தை எடுத்துட்டு வர சொல்லியிருக்க, அவன் பணம் மட்டும் கொண்டு வந்து கொடுக்கலனா உன்னையும் வயித்துல இருக்க குழந்தையும் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துடுறான். உனக்கு பணம் தானே தேவை, நீ ஹீரோயினை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவனுமே நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ உன் கையை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான். ஹீரோமே வந்து ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அவனோட கையை கட்டிடுறான். மேனேஜர் பணம் எடுக்கிற வரப்போ ஹீரோயினை ஓடி போக சொல்லிடுறான். இத பாக்குற மேனேஜர் உடனே கத்தி எடுத்து ஹீரோட வயிற்றுலயே குத்திடுறான். ஹீரோயின் அங்க இருக்கிற கல் எடுத்து மேனேஜர் மண்டையிலே அடிச்சிடறான். அதனால மேனேஜருமே அங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோ சொல்ற நான் செத்து போயிருவேன்னு நினைக்கிறேன், நான் சாகரிக்குள்ளேயாவது நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். டாக்டர் சொல்றாங்க ஹீரோக்கு வந்து நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, அவங்களோட பிளட் டைப் வந்து ரொம்பவே ரேரு, பிளட் பேங்க்ல எங்கேயுமே வந்து அந்த பிளட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க என்னோட பிளட் குரூப் ஹீரோட பிளட் குரூப் ஒண்ணுதான், நீங்க என்னோட பிளட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் சொல்றாங்க இல்ல நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, உங்களோட பிளட் எடுத்தா உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க என் பிளட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் காட்டுறாங்க ஹீரோயின் ஹீரோ பார்க்க உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்ப டாக்டர் வந்து இல்ல உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகி ஹீரோ முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்க என்ன விட்டு போனீங்க, நீங்க மட்டும் இப்ப எந்திரிக்கலனா நான் வந்து என்னோட சீனியரை மேரேஜ் பண்ணிக்க போறேன், அதுக்கப்புறம் உங்களோட குழந்தைய வந்து என்னோட சீனியர் தான் அப்பான்னு கூப்பிட சொல்ல போறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையா, தயவு செஞ்சு எழுந்து வந்து உங்களோட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ உடனே அந்த சைடு இருந்து நடந்து வந்துட்டு இருக்கான். முட்டாள், உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருப்பியா, யாரோட குழந்தை யார அப்பான்னு கூப்பிடுவோம், அவ்வளவு சீக்கிரமெல்லாம் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹக் பண்ணிக்கலாம் வான்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணதுல ஹீரோட வயிற்றுல இருக்க காயம் வலிக்குது போல ஹீரோ ஆன்னு கத்த ஹீரோயின் என்ன வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் சொல்றான் ஆமா ரொம்ப வலிச்சதுதான், எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே பயமாயிருச்சு, எங்க நான் உன்னை விட்டுட்டு போயிருவேணும்னு, அப்புறம் என் குழந்தை அப்பா இல்லாத குழந்தைய வளரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் உங்களுக்காக நான் மறுபடியுமே வந்திருக்கேன், நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் உடனே ஹீரோவை கிஸ் பண்றா. இதோட இந்த டிராமாவோட ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.